ஸோ இன்னைக்கு நாங்கள் பிளான் பண்ணியிருக்க ஹை குஷன் ட்ரைனிங் என்னன்னு பார்த்தா அக்சஸ் கண்ட்ரோல் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ். ஸோ ஆல்ரெடி கண்டிப்பாக நிறைய பேருக்கு இந்த டாப்பிக்கை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதோட ஹை குஷன் ப்ராடக்ட்ஸில் இன்னொரு மெயின் ப்ராடக்ட் ஃபேமிலி ஒன்று தான் இந்த அக்சஸ் கண்ட்ரோல் ப்ராடக்ட்ஸ் ஃபேமிலியும். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் இன்னைக்கு நாங்கள் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதாவது அக்சஸ் கண்ட்ரோல் ப்ராடக்ட்ஸ்னா என்னது, அது எதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதோட அதில் இருக்க அட்வான்டேஜஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் அண்ட் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு எப்படி ஈஸியாக உங்களுக்கு ஹை குஷன் ப்ராடக்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கொள்ள முடியுன்ற வரைக்கும் இன் டீட்டெயிலாக நாங்கள் இன்னைக்கு ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ரைட், ஸோ நாங்கள் மெயின்லி எங்களோட ட்ரைனிங் செஷனில் இன்ட்ரடக்ஷன் கண்டென்ட் லெவலுக்கு நாங்கள் வந்திருக்கோம். ஸோ மெயின்லி நாங்கள் இன்னைக்கு பார்க்க போகிற அக்சஸ் கண்ட்ரோல் சொல்யூஷன்ஸ் பற்றி பார்க்கும்போது கண்டிப்பாக எல்லாரும் தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம், அதாவது ஹை குஷன் ப்ராடக்ட்ஸ்னு பார்க்கும்போது கேமராஸ் ப்ராடக்ட்ஸ் மட்டுமல்ல, அது தவிர இந்த அக்சஸ் கண்ட்ரோல்ன்ற ப்ராடக்ட்ஸும் எங்களோட ஒரு மெயின் கேட்டகரி ப்ராடக்டை தான் நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ அதாவது ஹை குஷன் ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்கொண்டா கண்டிப்பாக கேமரா சிஸ்டம் மட்டும் இல்லாமல் மற்றபடி நிறைய வகையான உங்களுக்கு செக்யூரிட்டி சொல்யூஷன்ஸ் கூடிய ப்ராடக்ட்ஸ் அனைத்தும் ஹை குஷன் ப்ராடக்ட்ஸ் மூலமாகவே உங்களுக்கு இலகுவாக பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ அதனால தான் நாங்கள் 1 by 1 நாங்கள் ஒவ்வொரு டாபிக்ஸாக எடுத்து உங்களுக்குரிய ட்ரைனிங் செஷன்ஸ் நாங்கள் செஞ்சு கொண்டிருக்கோம். ஸோ இந்த ட்ரைனிங் செஷன்ஸ் நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தாலும், அதாவது இன்னைக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட்டாக ஜாயின் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு கடந்து செய்யப்பட்ட எங்களோட ட்ரைனிங்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் எங்களோட அஃபிஷியல் யூடியூப் பேஜுக்கு நீங்கள் போனீங்களா இருந்தால் கண்டிப்பாக அதில் தமிழ் சிங்கள லாங்குவேஜில் இருக்க வீடியோஸை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். ஸோ அதோட உங்களுக்கு மெயின்லி அதில் இருக்க அட்வான்டேஜஸ், ஃபீச்சர்ஸ் அண்ட் எங்களோட ப்ராடக்ட் சிஸ்டம் பற்றின டீடைல்ஸ் நாங்கள் எல்லாத்தையும் 1 by 1 நாங்கள் ட்ரைனிங் செஷன் செஞ்சுருக்கோம். ஸோ அப்படி பார்க்கும்போது நாங்கள் இன்னைக்கு பார்க்க போகிற மெயின் செஷனாக இருக்க அக்சஸ் கண்ட்ரோல் ப்ராடக்டையும் இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிறது ஒரு இன்ட்ரடக்ஷனல் லெவல், அதாவது அக்சஸ் கண்ட்ரோல் ப்ராடக்ட்ஸை நீங்கள் ப்ராடக்ட் ஃபேமிலி, ப்ராடக்ட் ஃபீச்சர்ஸ் மற்றும் அதில் இருக்க என்னென்ன ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எந்த மாதிரியான கஸ்டமர்ஸுக்கு நீங்கள் என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் நீங்கள் ப்ரொபோஸ் பண்ணலாம், ஸோ அதோட அதை எப்படி நீங்க அணுக போறீங்கன்ற வரைக்கும் டீடைல்ஸ் நாங்கள் நீங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீக் சேம் டே சேம் டைம் உங்களுக்கு இதுக்குரிய ப்ராக்டிக்கல் செஷனையும் நாங்கள் என்ன செய்ய ஃபுல்லாக பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக ப்ராக்டிக்கல் செஷனையும் நீங்கள் பார்த்தீங்களா இருந்தால் ஃபுல்லி ஐடியாவும் எடுத்துக்கொள்ள முடியும். அதாவது இன்னைக்கு நீங்கள் ப்ராடக்ட் ஃபேமிலியை பற்றி பார்க்க போறீங்க, நெக்ஸ்ட் வீக் உங்களால் அனைவருக்கும் அனைவருக்குமே கண்டிப்பாக ப்ராக்டிக்கல் செய்யும் போது, அதாவது எப்படி கனெக்ட் பண்றது, வயரிங் எப்படி செய்யப்படுது அண்ட் சாஃப்ட்வேர் பேஸ்ட் கன்ஃபிகரேஷன்ஸ் எப்படி செய்யறதுன்ற வரைக்கும் நாங்கள் நெக்ஸ்ட் வீக் பிளான் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ நாங்கள் ப்ராடக்ட் ஃபேமிலியை பார்க்க போனால் மெயின்லி நாங்கள் பார்க்கணும் அக்சஸ் கண்ட்ரோல் சொல்யூஷன்ஸ்ல இந்த மின்மோ ஃபேஸ் ரெகக்னிஷன் சிஸ்டம், அதாவது எங்களோட டச் ஃப்ரீ ஃபேஸ் ரெகக்னிஷன் சிஸ்டம்ஸுக்கு கூடிய ஒரு பிராண்டிங் பேர் தான் எங்களோட மின்மோ டெக்னாலஜின்னு நாங்கள் சொல்றோம். ஸோ அதை பற்றி டீட்டெயில்ஸ் நாங்கள் பார்க்க போகிறோம். அடுத்து ஃபிங்கர் பிரிண்ட் அண்ட் கார்ட் டெர்மினல்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய இடங்களில் நீங்கள் கண்டிருப்பீங்க. ஸோ அதாவது அக்சஸ் கண்ட்ரோல், அது டோனுக்கு அக்சஸ் கண்ட்ரோலுக்கு நீங்கள் இன்னாகும்போது இல்லாட்டி நீங்கள் டைம் அட்டெண்டன்ஸ் யூஸ் பண்ணுறதுக்காக இருந்தாலும் உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் டெர்மினல்ஸ் இல்லாட்டி கார்ட் டெர்மினல்ஸ் உங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அட்வான்டேஜ் இருக்கும். அது தவிர மல்டி டோ கண்ட்ரோல் சிஸ்டம் அண்ட் ஆக்சசரிஸ் என்று இன்னொரு ப்ராடக்ட் ரேஞ்ச் ஒன்று இருக்குது. அதாவது டோர்ஸ் சிங்கிள் டோவா இருக்கலாம் இல்லாட்டி டுவல் டோவா இருக்கலாம், அப் டு 4 டோர்ஸ், அதாவது 4 கதவுகள் வரைக்கும் ஒரு கண்ட்ரோல் சிஸ்டம் மூலமா கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அட்வான்டேஜ் தான் இந்த மல்டி டோர் ஆக்சஸ் கண்ட்ரோல் சொல்யூஷன் நாங்க சொல்ல போற நிறைய ப்ராடக்ட் ஃபேமிலியில் இருக்க ப்ராடக்ட். அது தவிர பெரிஃபரல் டிவைசஸ்னு எங்களுக்கு சில டிவைசஸ் இருக்குது. ஸோ அதுவும் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது நார்மலா விசிட்டர் மேனேஜ்மெண்ட் டெர்மினல்ஸ் மற்றும் எலவேட்டர் கண்ட்ரோலர்ஸ், அதாவது லிஃப்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய எலவேட்டர் கண்ட்ரோலர் சிஸ்டமும் என்னோட பெரிஃபரல் டிவைசஸை நாங்கள் இன்னைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போறோம். அது தவிர கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டர்ன் ஸ்டைல் கேட்ஸ், அதாவது ஸ்பீட் கேட்ஸ் சொல்லுவாங்க. மெயின்லி 1 by 1 பர்சன் நாங்கள் என்டர் ஆகும் போதும், அதாவது ஒரு கேட் மாதிரியான ஒரு அட்வான்டேஜான ஒரு ப்ராடக்ட் ஒன்று தான் இந்த அக்சஸ் கண்ட்ரோல் ப்ராடக்ட் லைன்ல டர்ன் ஸ்டைல் கேட்ஸும். ஸோ அதை பற்றின டீடைல்ஸும் நாங்கள் 1 by 1 கிளியரா இன்னைக்கு நாங்கள் பார்க்க போறோம். ஓகே, ஸோ மெயின்லி இந்த இன்ட்ரடக்ஷன் லெவலில் நாங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அக்சஸ் கண்ட்ரோல் சொல்யூஷன்னா என்னது, அதை நாங்கள் எதுக்கு நாங்கள் யூஸ் பண்ண போறோம். ஸோ அதில் இருக்க அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தா நாங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அக்சஸ் கண்ட்ரோல் ஒன்று நாங்கள் எதுக்கு யூஸ் பண்றோம். ஸோ பேசிக்கலி உங்களுக்கு இதை எங்கள் ஸ்லைடை பார்த்தாலும் உங்களுக்கு விளங்கி இருக்கும், ஒரு டோ ஒன்று இருக்கு மற்றும் அக்சஸ் கண்ட்ரோல் ஒரு டெர்மினல் ஒரு பேனல் ஒன்று இருக்குது மற்றும் ரீடர்னு ஒரு ஐட்டம் ஒன்று இருக்குது. ஸோ இதுதான் எங்களோட லெஃப்ட் சைடில் நாங்கள் காட்டியிருக்கோம். அது தவிர ரைட் சைடில் இருக்குது அக்சஸ் கண்ட்ரோல் டெர்மினலும் ஒரு டோர்.
மற்றும் இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணக்கூடிய உங்களுக்கு மேனேஜ் பண்ணக்கூடியதாகவும், அதாவது மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் உங்களுக்கு ஈஸியா அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடியதா இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்போடு தான் எங்கிட்ட இந்த சாஃப்ட்வேர் பேஸ் சொல்யூஷன் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் இணைத்து உங்களோட சாஃப்ட்வேர் மூலமா உங்களுக்கு ஈஸியா கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுல நாங்க பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியா விளங்கிக் கொள்ளலாம். ஆத்தென்டிகேஷன் இன்ஃபர்மேஷன், அதாவது நார்மலா ஒரு பர்சன் ஒரு கதவு கிட்ட வந்தாருன்னா, ஸோ அந்த கதவு கிட்ட மெயின்ல வரும்போது அவர்கிட்ட பார்க்க முடியும் ஒரு ரீடர் ஒன்று இருக்கும். ஸோ அந்த ரீடர் மூலமா அவருக்கு கார்டை டேப் பண்றது மூலமா அவரை ஆத்தென்டிகேட் பண்ண முடியுமா முடியாதான்றது, அதாவது அவரை நாங்க இவர் உண்மையாவே இந்த ஆஃபீஸுக்கு ஒரு ஸ்டாஃபா இல்லைன்னா இவர் ஒரு அன்ஆத்தரைஸ் பர்சனான்றது உங்களுக்கு ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ளுங்க. இந்த கார்டு மூலமாகவும் எங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ நார்மல் நாங்க பேசிக்கா எடுத்தா கார்டு சிஸ்டம் நாங்க எடுத்து பார்க்கும்போது இந்த கார்டை நீங்க டேப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலி இந்த ஆக்சஸ் கண்ட்ரோல் டெர்மினல் இல்லாட்டி கண்ட்ரோல் பேனல் மூலமா தான் ஆத்தென்டிகேஷன் செய்யப்படுது. அதுல தான் உங்களுக்கு எஸ் இவர் சரியான ஒருத்தர் வந்திருக்காரு, ஸோ ஒரு டோர் ஓபன் பண்ணலாமா வேணாமான்ற டிசிஷன் எடுக்கிறது தான் இந்த பேனல்லையும் கண்ட்ரோல் டெர்மினல்லையும் வேலையா இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்கலி இந்த கார்டு நீங்க டேப் பண்ணும்போது கார்டு நம்பரை ட்ரேஸ் பண்ணப்படுது. ஸோ அந்த ட்ரேஸ் பண்ண பிறகு ஆட்டோமேட்டிக்கலி ஒரு சிக்னல் மூலமா டோருக்கு எங்களுக்கு சிக்னல் அனுப்பக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதன் மூலமா டோர்ல இருக்க மேக்னெட்டிக்கோ எலக்ட்ரிக் லாக் ஆட்டோமேட்டிக்கா ரிலீஸ் ஆகும். ஸோ ஈஸியா அவருக்கு டோரை ஓபன் பண்ணிட்டு மூவ் அவுட் பண்ண முடியும். அடுத்தது அதுக்குரிய ஈவெண்ட்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு கார்டுனா இல்லை வர்றவர் போறவர் டீடைல்ஸ் எல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு தேவைப்படும். ஸோ அந்த மாதிரியான போஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் செய்யறதுக்கு யார் யார் என்ன டைம்ல வந்தாங்கன்ற பாக்குறதுக்குரிய டீடைல்ஸ் தான் இந்த ஈவெண்ட் லாக்ஸ் நாங்க மெயின்டைன் பண்றோம். ஸோ இந்த ஈவெண்ட் லாக்ஸ் நாங்க மெயின் பண்றது தான் எங்களோட சாஃப்ட்வேர் மூலமா உங்களுக்கு இலகுவா பார்த்து கொள்ளக்கூடியதாகவும் அதை எவலுவேட் பண்ணிக்கொள்ளக்கூடியதாகவும் உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் தான் கண்டிப்பா இருக்கும். ஸோ அந்த ஈவெண்ட் லாக்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி அவங்களோட மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் மூலமா ஹேண்டில் பண்ண முடியும். அது தவிர நாங்கள் கண்டிப்பா பார்க்க வேண்டிய விஷயம் தான் இப்போ வந்து ஆக்சஸ் கண்ட்ரோல் டெர்மினல். ஸோ மெயின்லி அதுக்கும் ஆக்சஸ் கண்ட்ரோல் பேனலுக்கும் டிஃபரெண்ட். நாங்கள் முதல்ல சொல்லியிருந்தோம் மல்டி டோர் ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ அந்த மல்டி டோர் ஃபங்க்ஷனுக்கு தான் மெயினாக நாங்கள் யூஸ் பண்றது இந்த ஆக்சஸ் கண்ட்ரோல் பேனல். ஸோ இந்த ஆக்சஸ் கண்ட்ரோல் பேனல் மூலமா சிங்கிள் டோர் அல்லது 2 டோர்ஸ் அப் டு 4 டோர்ஸ் வரைக்கும் கூடிய டோர்ஸை நீங்க ஒரு சிங்கிள் பேனல் மூலமாவே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ அது தவிர இந்த ஆக்சஸ் கண்ட்ரோல் டெர்மினலுக்கும் ஆக்சஸ் கண்ட்ரோல் பேனலுக்கும் இருக்க மெயின் டிஃபரன்ஸ் நீங்க பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். மெயின்லி இந்த ஆக்சஸ் கண்ட்ரோல் பேனல் இருக்க போற பிளேஸ் பண்ண போற இடம் வந்து கண்டிப்பா ஒரு செக்யூர் பிளேஸா தான் இருக்கும். அதாவது டோருக்கு நீங்க உள்ளால தான் நீங்க உங்களோட ஆக்சஸ் கண்ட்ரோல் பேனல் நீங்க ஃபிக்ஸ் பண்ணுவீங்க. ஸோ ஒன்லி இந்த ரீடர் மட்டும் தான் டோருக்கு வெளியே இருக்கும். ஸோ அது ஒரு செக்யூர் டிவைஸாகவும் உங்களுக்கு பார்க்கலாம். அதாவது இந்த டிவைஸை யாரும் டேம்பர் பண்ணாலோ இல்லாட்டி கலட்டி கொண்டு போக ட்ரை பண்ணாலும் இல்லாட்டி இதை என்ன வேணாலும் செய்ய ட்ரை பண்ணாலும் கேபிளை கட் பண்ணாலும் எங்களுக்கு செஞ்சாலும் எங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வர சான்ஸ் இல்லை. பிகாஸ் இவர் மட்டும் தான் ரிமூவ் ஆவாரு, டோர் ஓப்பன் ஆக சான்சஸே இல்லை. அதோட இது யாராலையும் அக்சஸ் பண்ணவும் முடியாது இந்த பேனலுக்கு. ஸோ இது ஒரு செக்யூர் டிவைஸா இருக்கும்போது இது டோருக்கு உள்ளால இருக்கும், மற்ற டிவைஸ் டோருக்கு வெளியே இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது எங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு இந்த ஆக்சஸ் கண்ட்ரோல் பேனலுக்கும் டெர்மினலுக்கும். டெர்மினல் வரும்போது இவர் ஸ்டாண்ட் லோன், இவருக்கு தனியாகவே ஆட்டோமேட்டிக்கலா இந்த ஆத்தென்டிகேஷன் பார்ட், ஆக்சஸ் பார்ட் அண்ட் கண்ட்ரோலிங் பார்ட், டோருக்கு நான் கனெக்ட் பண்ண போற பார்ட் எல்லாமே இவர் தான் இருக்கும். இவரும் இருக்க போறது டோருக்கு வெளியே. ஸோ அதுதான் மெயின் டிஃபரெண்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல் பேனலுக்கும் ஆக்சஸ் கண்ட்ரோல் டெர்மினலுக்கும். பட் ஆக்சஸ் கண்ட்ரோல் டெர்மினல் எங்களுக்கு மெயின் அட்வான்டேஜ் இருக்கு, ஸ்டாண்ட் லோனா இவருக்கு ஒர்க் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ கண்டிப்பா அதுவும் எங்களுக்கு ஒரு அட்வான்டேஜா அமையும். ஸோ இதுலயும் அதே மாதிரி தான் ஆத்தென்டிகேஷன் செய்ய போற இந்த டிவைஸ்ல தான் எங்களுக்கு கார்டு சிஸ்டமும் மற்றும் கார்டு சிஸ்டமும் அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சொல்யூஷன்ஸா இருந்தாலும் எதா இருந்தாலும் ஆத்தென்டிகேஷன் செய்ய போறது இது சேம் டிவைஸ். ஸோ இந்த சேம் டிவைஸ் மூலமாவே ஒரு சிக்னல் எங்களுக்கு டோருக்கு கனெக்ட் பண்ணப்படும், டோர் லாக்குக்கு. ஸோ டோர் லாக் மூலமா உங்களுக்கு ஆத்தென்டிகேட் பர்சனா இருந்தா இன் பண்ணவும், அன்ஆத்தென்டிகேட் பர்சனா இருந்தா அவரை டோருக்கு ஓபன் பண்ணாமல் விடணும் சான்சஸ் இருக்கு. ஸோ அதே மாதிரி தான் இவர்கிட்ட ஈவெண்ட் லாக்ஸையும் எங்களுக்கு ஈஸியா மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேருக்கு அனுப்பக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுதான் மெயின் இன்ட்ரடக்ஷன் லெவல் பார்க்க போனா ஒரு ஆக்சஸ் கண்ட்ரோல் சொல்யூஷன் ஏன் நாங்க தேவைப்படுது, அதை நாங்க எப்படி செய்ய போறோம்ன்றது ஒரு ஐடியா எடுக்கலாம் உங்களுக்கு. ஸோ தரிந்து, yes Shavi, do you have anything to add for this introduction level? yeah, I think yeah, you covered all, but I will recap again. Yes. This is two type of units. You say, as you say, this is access control
and access control terminal. This is main point is, I think, as you said, this is IO signal. If access control terminal direct control the IO signal, it's mean door lock. But in access control panel, that it is used separate link for the reader and separate link for the door lock. So in this case, this is it is more secure. Point is access control panel, not access control terminal. I think Shabit, this is a main point, no? Definitely, yes. So we'll move for the next slide. Right. So mainly நாங்க கார்ட் சிஸ்டத்தை நாங்க முதல்ல பேசணும். அதாவது ஆத்தென்டிகேஷன் பண்ணக்கூடிய கார்ட் சிஸ்டம் முக்கியமான ஒரு பங்கு வகிக்க போகுது இந்த ஆக்சஸ் கண்ட்ரோல் சொல்யூஷன்ஸ்ல. ஸோ ஆக்சஸ் கண்ட்ரோல் சொல்யூஷன்ல பார்க்கும்போது இந்த கார்ட்ஸ் படி பார்க்க போதாலும் உங்களுக்கு இந்த ஸ்லைட் மூலமாக ஈஸியாக விளங்கி இருக்கும். நிறைய வகையான கார்ட்ஸ் கண்டிப்பா இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுல மெயினா இவ்வளவு நாம யூஸ் பண்ணது வந்து ஐடி கார்டுன்ற ஒரு ஃபங்க்ஷன் உள்ள கார்டு. ஸோ அதுக்கு தான் நாங்கள் சொல்றது இஎம் கார்டு, அதாவது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் கார்டுன்னு அதை நாங்கள் மீன் பண்ண முடியும். ஸோ இந்த கார்டு மூலமாக உங்களுக்கு ஆக்சஸ் பண்ண முடியும். அது தவிர ஐசி கார்டுன்றதும் ஒரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி வைஸ் வந்த ஒரு கார்டை மெயின்லி இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். ஸோ அதுல ஐசி கார்டுலையும் ஒரு இன்டர்னல் சிப்போட வரக்கூடிய கார்டு சிஸ்டம் தான் இந்த ஐசி கார்டு நாங்கள் மென்ஷன் பண்ணோம். ஸோ அதுலேயும் எங்களுக்கு ரெண்டு வகையா வகைப்படுத்த முடியும். கண்டாக்ட் ஐசி கார்ட்ஸ் மற்றும் கண்டாக்ட் லெஸ் ஐசி கார்ட்ஸ்னு ரெண்டு வகையா எங்களுக்கு அதையும் பிரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுலயும் கண்டாக்ட் லெஸ் கார்டு தான் இப்ப இருக்கு லேட்டஸ்ட் டெக்னாலஜில மோஸ்ட் பாப்புலர் கார்டுன்னு நாங்கள் சொல்லலாம். நிறைய பேர் யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதாவது செக்யூரிட்டி வைஸ் அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸோட வர்ற இந்த கார்ட்ஸ் தான் இந்த மைஃபேர் கார்டுன்னு மீன் பண்ணப்படுது. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த மைஃபேர் கார்டை பத்தின டீடைல்ஸும். கண்டிப்பா இந்த மைஃபேர் கார்டுலயும் உங்களுக்கு சில வகைகள் இருக்குது. ஸோ அந்த வகையை படி பார்க்கும்போது இந்த மாதிரியான எந்த ஒரு கார்டையும் டிவைசஸுக்கு எங்களுக்கு கனெக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பும், அதாவது யூஸ் பண்ணக்கூடிய அட்வான்டேஜும் எங்களுக்கு இருக்கு. ஸோ அதுலேயும் இந்த மைஃபேர் கார்டுன்றது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு லேட்டஸ்ட் டெக்னாலஜியா பாப்புலாரிட்டி கார்டா நாங்கள் யூஸ் பண்றோம். அது தவிர எங்களுக்கு ஃபெலிகா கார்டுன்ற ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணக்கூடிய அட்வான்டேஜும் இருக்கு. ஸோ இதெல்லாம் கண்டாக்ட் லெஸ் இன்டர்சேஞ்ச் கார்டா இருக்கும். அதாவது நீங்க கார்டை ஃபுல் கண்டாக்ட் பண்ணக்கூடிய தேவைப்படாது. ஒரு குறிப்பிட்ட சிறிய கேப்லையும் உங்களுக்கு இந்த டிவைஸுக்கும் கார்டுக்கும் உரிய கண்டாக்ட் லெஸ் டிவைஸா உங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அட்வான்டேஜ் இருக்கு. பட் ஐடி கார்டு இல்லாட்டி இஎம் கார்டா இருந்தால் நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணக்கூடிய டப் பண்ணி யூஸ் பண்ணக்கூடிய சான்ஸ் தான் இருக்கும். ஸோ இதுதான் மெயின் டிஃபரன்ஸ். அது தவிர ஹெச்ஐடி கார்ட்ஸ், அதுலயும் ப்ராக்சிமிட்டி கார்ட்ஸ் அண்ட் ஐ கிளாஸ் கார்ட்ஸ் கார்டு வகைகளும் இருக்கு. அது தவிர நிறைய கார்டு வகைகளும் நாங்க கண்டுகொள்ளலாம் இந்த ஆக்சஸ் கண்ட்ரோல் சொல்யூஷன் பார்க்கும்போது. ஸோ அதுலயும் மெயின்லி நாங்க தெரிஞ்சிருக்க வேண்டிய கார்டு சிஸ்டம் தான் ரெண்டு, இந்த இஎம் கார்டும் மற்றும் இந்த மைஃபேர் கார்டு. ஸோ இது ரெண்டு தான் மெயின்லி நாங்க ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய அண்ட் பாப்புலர் கார்ட்ஸை நாங்கள் யூஸ் பண்றோம். ஸோ அதுலயும் உங்களுக்கு நீங்க செலக்ட் பண்ணும்போதும் இது ரெண்டுல எது நீங்க செலக்ட் பண்ண போறீங்கன்றதையும் செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம் எங்கிட்ட டிவைசஸ் நீங்க செலக்ட் பண்ணும்போது. ஸோ அதை பத்தி நாங்கள் டீட்டெயில்ஸ் மற்ற ஸ்லைட்ஸ்ல நாங்கள் கண்டிப்பா பார்ப்போம். ரைட். ஸோ நாங்கள் இவ்வளவு பார்த்தது கார்டு சிஸ்டம் பத்தி. ஸோ கார்டு சிஸ்டத்துக்கு தவிர கண்டிப்பா டெக்னாலஜி இன்வால்வ் ஆகும் போது, அதாவது டெக்னாலஜில ஒரு அடுத்த லெவலுக்கு நாங்க போகும்போது கண்டிப்பா தேவைப்படுற விஷயம் தான். ஏன்னா கார்டு சிஸ்டம் யூஸ் பண்ணும்போது கார்டை இலகுவா இன்னொருத்தருக்கு நீங்க பாஸ் பண்ண முடிய வாய்ப்பு இருக்கு. அதாவது நீங்க ஒரு கம்பெனிக்கு ஒரு கம்பெனில ஒரு இல்லாட்டி ஒரு ஆஃபீஸுக்கு நீங்க இந்த சிஸ்டம் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்றீங்களா இருந்தால் அவங்களுக்கு யோசிப்பாங்க. கண்டிப்பா செக்யூரிட்டி வைஸ் கண்டிப்பா 100% நாங்க மெயின்டைன் பண்ணணும். அதாவது யாரும் தவறுகள் செய்யவும் கூடாது, அதை நாங்க தடுக்கவும் வேணும். ஸோ அதனாலதான் மெயின்லி இந்த டைம் அட்டெண்டன்ஸ் யூஸ் பண்ணும்போது, அதாவது டைம் அட்டெண்டன்ஸ் டீடைல்ஸ் நாங்கள் ஃபுல் ட்ரைனிங் ஒன்று டிஃபரெண்ட் செப்பரேட்டா செஞ்சு நாங்கள் அதுக்குரிய டீடைல்ஸும் நாங்கள் எங்களோட யூடியூப் சேனல்ல ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆக்சஸ் கண்ட்ரோல் சொல்யூஷனோட சேர்ந்ததான் டைம் அட்டெண்டன்ஸ் சொல்யூஷன்ஸும். ஸோ நீங்க டைம் அட்டெண்டன்ஸ் சொல்யூஷன்ஸையும் இந்த ட்ரைனிங் முடிஞ்ச பிறகு நீங்க யூடியூப் சேனல் போயிட்டு பாத்தீங்கன்னா இருந்தால் கண்டிப்பா உங்களுக்கு அதுலயும் ஒரு ஸ்பெஷல் அட்வான்டேஜ் ஒன்று கிடைக்கும். இந்த டிவைசஸ் கனெக்ட் பண்ணி எப்படி நாங்கள் டைம் அட்டெண்டன்ஸ் சொல்யூஷன் யூஸ் பண்றது. ஸோ அப்படி பார்க்கும்போது டைம் அட்டெண்டன்ஸ் விஷயங்கள் மாதிரி யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா கார்டு இன்னொருத்தருக்கு பாஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க இன்னைக்கு ஆஃபீஸுக்கு போகாட்டியும் இன்னொருத்தட்ட கார்டை கொடுத்து அனுப்பி நீங்க அவர்கிட்ட இன் அவுட்டை பிளேஸ் பண்ணக்கூடிய அட்வான்டேஜ் இருக்கு. ஸோ இது ஒரு தவறான விடயமா அமையும். ஸோ அதனால தான் டெக்னாலஜி வைஸ் கண்டிப்பா நெக்ஸ்ட் லெவலுக்கு போறதுக்கு நாங்க யூஸ் பண்ணக்கூடிய அட்வான்டேஜ் இந்த பயோமெட்ரிக்ஸ். இந்த பயோமெட்ரிக்ஸ் மூலமா யூஸ் பண்ணும்போது
கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஃபிங்கர் பிரிண்ட் ரெகக்னிஷன் மற்றும் ஃபேஸ் ரெகக்னிஷன்ன்றது ரொம்பவே பாப்புலரான 2 டெக்னாலஜிஸ் நாங்க ஆக்சஸ் கண்ட்ரோல் சொல்யூஷன் யூஸ் பண்றோம். ஸோ அதில் நாங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் ரெகக்னிஷனை பார்க்கும்போது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் பயோமெட்ரிக்ஸ்ல பேசிக் சொல்யூஷனாக தான் இருந்துச்சு. ஸோ அதாவது உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்ல இருக்க ரெகக்னிஷன் மூலமா டோர் ஓபன் பண்ணவும் இல்லாட்டி அன்ஆத்தரைஸ்ன்ற ஆத்தென்டிகேஷனையும் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ அது தவிர அடுத்த லெவல்ல ஃபிங்கர் வெயின் ரெகக்னிஷன் ஒரு டெக்னாலஜியும் கண்டிப்பா இந்த ஃபீல்ட்ல இருக்குது. அதாவது ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஃபிங்கர் வெயின் ரெகக்னிஷன் சொல்லும் போது கண்டிப்பா எங்கட விரல்கள் இருக்க நாடி நாளங்கள்ல ரத்தோட்டத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய, அதாவது ரத்தோட்டங்கள்ல வச்சு எங்களை ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு டெக்னாலஜி தான் இந்த ஃபிங்கர் வெயின் ரெகக்னிஷன். மற்றும் அடுத்த லெவலுக்கு நாங்கள் பார்க்கும்போது இது எல்லாமே டச் மோடா கண்டிப்பா இருக்கும். ஸோ அது ஃபிங்கர் பிரிண்ட்டும் ஃபிங்கர் வெயின் ரெகக்னிஷனும் கண்டிப்பா டச் மோட்ல தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். அதாவது இப்ப இருக்க சிச்சுவேஷன் படி பார்த்தீங்கன்னா கொரோனா சிச்சுவேஷன்ல கண்டிப்பா அந்த டச் மோடை விட எல்லாரும் ஆசைப்படுறது கண்டாக்ட்லெஸ் ஒரு ஆத்தென்டிகேஷனா இல்லாட்டி எதையுமே எங்களுக்கு தொடுறதுக்கோ, அது தொட்டாலும் அதுல இருந்து நோய்கள் பரவக்கூடிய வாய்ப்புகள் இருக்கனால கண்டிப்பா அந்த ஃபேஸ் ரெகக்னிஷன்ன்றது டச்லெஸ், உங்களோட ஃபேஸை நீங்க கிட்ட போய் நின்றாலே டிடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு டெக்னாலஜி தான் இந்த ஃபேஸ் ரெகக்னிஷன் டெக்னாலஜி. ஸோ அது ஆட்டோமேட்டிக்கலா டச் ஃப்ரீ டெக்னாலஜியாகவும் விஷுவல் மோட்ல இருக்க அட்வான்டேஜும் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இதன் மூலமா தான் இந்த ஃபேஸ் ரெகக்னிஷன் டெர்மினல்ஸும் ரொம்பவே பாப்புலர் இந்த ஃபீல்ட்ல. ஸோ அதுலயும் ஃபேஸ் ரெகக்னிஷன் டெர்மினல்ஸ் இருக்கும் போனா நாங்கள் அடுத்த ஸ்லைட்ல உங்களுக்கு மென்ஷன் பண்றோம். ஹைக்விஷன் ப்ராடக்ட்ஸ்ல நீங்க யூஸ் பண்ணக்கூடிய ஃபேஸ் ரெகக்னிஷன் ப்ராடக்ட்ஸ் ரொம்பவே பாப்புலர் அண்ட் அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் நாங்கள் யூஸ் பண்றோம். அது தவிர பயோமெட்ரிக்ல இன்னொரு அடுத்த டெக்னாலஜி லெவல் தான் ஐரிஸ் ரெகக்னிஷன். அதாவது கண், ஒரு பர்சன் கண் மூலமா எங்களுக்கு டிஃபைன் பண்ணி கொள்ள முடியும். அதாவது ஒரு யார்ட டீடைல்ஸும் பார்க்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ். அதாவது ஃபேஸ் ரெகக்னிஷன் மாதிரியே ஐரிஸ் ரெகக்னிஷன்றது ஒரு கண் இமெயில இருக்க உங்களுக்கு இருக்கு டெக்னாலஜி மூலமா எங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு. ஸோ இப்போதைக்கு எங்களுக்கு ஹைக்விஷன் ப்ராடக்ட்ஸ்ல ஃபிங்கர் பிரிண்ட் ரெகக்னிஷன், ஃபேஸ் ரெகக்னிஷன் தான் நாங்கள் யூஸ் பண்றோம். ஃபிங்கர் வெயின் ரெகக்னிஷன் அண்ட் ஐரிஸ் ரெகக்னிஷன் இல்லை. ஸோ மெயின்லி நாங்கள் நீங்க பார்க்க போற டெக்னாலஜி வைஸ் பார்க்கும்போதும் ஃபிங்கர் பிரிண்ட் ரெகக்னிஷனையும் ஃபேஸ் ரெகக்னிஷன் இருக்க டெர்மினல்ஸ் டீடைல்ஸ் அண்ட் எப்படி ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்றோம்ன்றது நாங்கள் பார்ப்போம். ரைட். ஸோ நாங்கள் பார்த்துட்டு இன்ட்ரடக்ஷன் பார்த்து முடிஞ்சு அடுத்தது நாங்கள் பார்க்க போறது ஆக்சஸ் கண்ட்ரோல் ப்ராடக்ட் ஃபேமிலி. அதாவது ஹைக்விஷன் ப்ராடக்ட்ஸ்ல உங்களுக்கு கிடைக்க போற அண்ட் செலக்ட் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் ரேஞ்சை பத்தி நாங்கள் பார்க்க போறோம். ஸோ அதில் நாங்கள் பார்க்க வேண்டிய மெயின் ப்ராடக்ட்ஸ்ல நாங்கள் கேட்டகரிஸ் படி பார்த்தா உங்களுக்கு இன்னைக்கு இலகுவா தெளிவுபடுத்துறதுக்கு மாதிரியே நாங்கள் வகைப்படுத்திருக்கோம். ஸோ அதில் நாங்கள் முதல்ல சொன்ன மாதிரி டெர்மினல்ஸ்ன்றதும் அதுக்கு கீழெல்லாம் உங்களுக்கு வகைப்படுத்திருக்கிறது தான் டெர்மினல்ஸ்ல வகைகள் என்னென்ன டெர்மினல்ஸ் இருக்குன்ட்டு. ஸோ மெயின்ல நாங்கள் இப்போ டெர்மினல்ஸை பத்தி பார்ப்போம். ஸோ இந்த டெர்மினல்ஸ் படி பார்க்கும்போது டெர்மினல்ஸ்ல நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த மின்மோ ஃபேஸ் ரெகக்னிஷன் டெர்மினல்ஸ் இது ரொம்பவே பாப்புலர் டிவைஸ். அதாவது ஃபேஸ் ரெகக்னிஷன் டிவைஸ்ல ஹைக்விஷன் ப்ராடக்ட்ஸ் கண்டிப்பாகவே முன்னிலையில நிற்குது. அதாவது அதில் இருக்க டெக்னாலஜியும் அதில் இருக்க அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸும் மற்றும் குயிக் ரெஸ்பான்ஸ் தான் எங்களோட மெயின் அட்வான்டேஜ். அதாவது ஃபேஸ் ரெகக்னிஷன் மூலமா நாங்கள் யூஸ் பண்ற டெக்னாலஜி நாங்கள் சொல்ற பேர் மின்மோ டெக்னாலஜி. அது தவிர இந்த மின்மோ டெக்னாலஜில எங்களுக்கு ஸ்பெஷல் அட்வான்டேஜஸ் இருக்குது. ஃபேஸ் ரெகக்னிஷன் செய்யறது மட்டும் இல்லாமல் டெம்பரேச்சர் ஸ்கிரீனிங்கும் எங்களால செய்யக்கூடிய அட்வான்டேஜ். அதாவது ஒரு பர்சன் டெம்பரேச்சர், அதாவது இந்த இருக்க சிச்சுவேஷன்ல கோவிட் சிச்சுவேஷன் எல்லாரும் தெர்மோமீட்டர் யூஸ் பண்றாங்க, அப்படி இல்லைன்னா இன்ஃப்ராரெட் தெர்மோமீட்டர்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்மளோட டெம்பரேச்சரை மெஷர் பண்றாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி இந்த மாதிரி டிவைஸ் நாங்க எங்களோட ஃபேஸ் ரெகக்னிஷன் டெர்மினலோட இன்பில்ட்டா வரனால டெம்பரேச்சரையும் எங்களுக்கு டிடெக்ட் பண்ண முடியதா இருக்குது தெர்மல் டிடெக்ஷன் மூலமா. அதாவது தெர்மல் டெக்னாலஜி நாங்கள் யூஸ் பண்றோம். இந்த டெம்பரேச்சர் ஸ்கிரீனிங் சிஸ்டமும் நாங்கள் ஃபேஸ் டிடெக்ட் பண்ணும்போது அவர் நெற்றி பகுதியில் இருக்க டெம்பரேச்சரையும் நாங்கள் டிடெக்ட் பண்ணக்கூடிய அட்வான்டேஜ் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ் மாடியூல் ஃபார் டர்ன் ஸ்டைல் கேட்ஸ், நாங்கள் முதல்ல சொன்ன மாதிரியே ஸ்பீட் கேட்ஸுக்கும் இதுக்குரிய டர்ன் ஸ்டைல் மாடியூல் இருக்கு, எங்க டிவைசஸ் இருக்கு. மற்றும் ஃபிங்கர் பிரிண்ட் டெர்மினல்ஸ், இது நாங்கள் முதல்ல பேசின மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் டிவைசஸ் உங்களுக்கு தேவையா இருந்தால், அதாவது ஃபேஸ் ரெகக்னிஷன் இல்லை எனக்கு ஃபிங்கர் பிரிண்ட் டிவைஸ் இருந்தால் போதும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா அந்த ஃபிங்கர் பிரிண்ட் டெர்மினல்ஸையும் எங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. மற்றும் கார்ட் டெர்மினல்ஸ். ஸோ இதுதான் டெர்மினல்ஸ் லெவல்ல வர்ற டிவைசஸ். ஃபிங்கர் பிரிண்ட், கார்ட் மற்றும் ஃபேஸ் ரெகக்னிஷன். ஃபேஸ் ரெகக்னிஷன்லையும் டெம்பரேச்சர் ஸ்கிரீனிங் அண்ட் டர்ன் ஸ்டைல் கேட்டுக்குரிய மாடியூல்ஸும் இருக்கு. மற்றும் மெயின் ப்ராடக்ட் தான் எங்களோட மல்டி டோர் கண்ட்ரோல் சிஸ்டம். நான் முதல்ல சொன்ன மாதிரி டோர்ஸ் பேனல்ஸ் மூலமா நாங்கள் கண்ட்ரோல் பண்ணக்கூடியதா இருந்தா எங்களுக்கு ஒரு சென்ட்ரலைஸ் இந்த பேனலை யூஸ் பண்ணி எங்களுக்கு ஆக்சஸ் கண்ட்ரோல் பேனல் மூலமா டோர்ஸ்
குறிப்பிட்ட அளவு, அதாவது சிங்கிள் டோர், 2 டோர், 4 டோர் வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுல ஆக்சஸ் கண்ட்ரோல் பேனல் ரொம்ப முக்கியமான இடம் பிடிக்குது. அதுல தான் மெயின் ஆதென்டிகேஷன் பார்ட் நடக்குது. மற்றும் ரீடர்ஸ், உங்களுக்கு தேவையான மாதிரியான ரீடர்ஸ், ஃபிங்கர் பிரிண்ட் ரீடரா கார்டு ரீடரான்னு செலக்ட் பண்ணி கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அது தவிர இந்த இஷ்யூ வரும் நாங்க கண்டிப்பா தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம், அதாவது ஒரு கார்டு நீங்க இஷ்யூ பண்றீங்களா இருந்தா, ஒரு ஸ்டாஃபுக்கோ இல்லாட்டி ஒரு விசிட்டருக்கோ நீங்க கார்டு இஷ்யூ பண்றீங்களா, கண்டிப்பா அந்த கார்டு ஆல்ரெடி ரெஜிஸ்டர் ஆகப்பட்டிருக்கணும். ஸோ அந்த கார்டை ரெஜிஸ்டர் பண்றோட பேர் தான் இந்த இஷ்யூ. அதுவும் ஒரு சின்ன டிவைஸ். கண்டிப்பா அந்த டிவைஸ் பத்தி நான் டீடைல்ஸும் அது படி நாங்க அடுத்த ஸ்லைட்ல பார்ப்போம். ஸோ இதுதான் மெயின்லி மல்டிடோ கண்ட்ரோல் சிஸ்டத்துக்கு கீழே நாங்க வரப்போற ப்ராடக்ட்ஸ். மற்றும் பெரிஃபரல் டிவைசஸ்ல நாங்க முதல்ல சொன்ன மாதிரி விசிட்டர் டெர்மினலும் எலவேட்டர் கண்ட்ரோலர்ஸ், லிஃப்ட் கண்ட்ரோலர்ஸும் டிவைஸ் நாங்கள் பெரிஃபரல் டிவைசஸ் மெயின் கேட்டகரி கீழே நாங்கள் வச்சிருக்கோம். மற்றும் ஆக்சசரிஸ், நீங்க வேற ப்ராடக்ட்ஸ் நீங்க தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை. ஹைக்விஷன் ப்ராடக்ட்ஸ் மூலமாவே உங்களுக்குரிய கார்ட்ஸ், லாக்குக்குரிய பிராக்கெட்ஸ் மற்றும் பட்டன்ஸ், அதாவது எக்ஸிட் பட்டன், எமர்ஜென்சி பட்டன்ஸ் மாதிரியான தேவையான பட்டன்ஸ், ஆக்சஸ் கண்ட்ரோலுக்கு தேவையான கூடிய ஆக்சசரிஸ் லிஸ்ட்ல நீங்க செலக்ட் பண்ணிக்கொள்ளக்கூடிய, மற்றும் மேக்னெட்டிக் லாக்கா இருக்கட்டும், எலக்ட்ரிக் போல்ட் லாக்கா இருக்கட்டும், வேண்டிய லாக்ஸும் உங்களுக்கு செலக்ட் பண்ணிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு தான் இந்த ஆக்சசரிஸ் லிஸ்ட்லயும் இருக்கு. மற்றும் பவர் சப்ளை டிவைசஸும் உங்களுக்கு ஹைக்விஷன் ப்ராடக்ட்ஸாவே ஒரிஜினல் பிராண்டட் டிவைஸா உங்களுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. மற்றும் ஸ்பீட் கேட்ஸ் நாங்க எடுத்துக்கொண்டா முதல்ல சொன்ன மாதிரி தான் டர்ன் ஸ்டைல் அண்ட் ஸ்பீட் கேட்ஸ். அதுலயும் எங்களுக்கு ஸ்விங் பேரியர், கிளப் பேரியர் அண்ட் ட்ரைபோர்ட் டர்ன் ஸ்டைல்னு 3 வகையா நாங்க அதை பிரிச்சிருக்கோம். ஸோ அதை பத்தி டீடைல்ஸ் நாங்க அடுத்த ஸ்லைட்லயும் இன்டீரியல்ல பார்ப்போம். ஸோ இதான் எங்களோட மெயின் ஃபேமிலி, ப்ராடக்ட் ஃபேமிலியை பார்க்க போனா ஆக்சஸ் கண்ட்ரோல்ல டெர்மினல்ஸ், மல்டிடோ கண்ட்ரோலர்ஸ், பெரிஃபரல் டிவைசஸ் மற்றும் ஆக்சசரிஸ் அண்ட் ஸ்பீட் கேட்ஸ். ரைட், நாங்க 1 by 1 பார்ப்போம். ஆக்சஸ் கண்ட்ரோல் ஃபேமிலியில இருக்க டிவைசஸ் பத்தின டீடைல்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ். ஓகே, ஸோ கண்டிப்பா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். நீங்க எங்களோட தொடர்ந்து இணைந்திருக்க பார்ட்டிசிபென்ட்ஸா இருந்தா எங்களோட ஹைக்விஷன் ப்ராடக்ட்ஸ் படி பார்க்கும்போது ஒவ்வொரு ப்ராடக்ட் லைனுக்கும் ஒரு மாடல் நம்பர் கண்டிப்பா இருக்கும். அதாவது நீங்க எந்த ஒரு ப்ராடக்ட் எடுத்தாலும் அந்த ப்ராடக்ட்ல ஒரு மாடல் நம்பர்னு நாங்க கண்டிப்பா மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கோம். ஸோ அதுல தான் நாங்க ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணுவோம் இது என்ன மாடல், இது எதுக்குரிய மாடல், இது ஏன் நாங்க யூஸ் பண்றோம்ன்றதை நீங்க யூஸ் பண்ண ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதுலயும் ஒரு ஸ்பெஷல் அட்வான்டேஜ், இந்த மாடல் நம்பர்ஸ்ல எங்கட ஒரு மீனிங்ஃபுல் நேம் இருக்கு. அதுதான் நாங்க பார்க்க போறோம். ஸோ நார்மலா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் டிஎஸ்ன்னு வரும்போது ஹைக்விஷன் ப்ராடக்ட்ஸ்ன்றது நாங்க மெயின்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கொள்றோம். ஸோ நாங்க எந்த ப்ராடக்ட் எடுத்தாலும், உங்களோட கேமரா சிஸ்டமா இருக்கட்டும், ஆக்சஸ் கண்ட்ரோலா இருக்கட்டும், மற்றும் ஹைபிரிட் SAN இல்லைன்னா மானிட்டர்ஸ், எந்த டிவைஸை நீங்க எடுத்தாலும் கண்டிப்பா இந்த டிஎஸ்ன்ற ஸ்டார்ட் பண்றதா இருந்தால் அந்த ஹைக்விஷன் ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ அதே மாதிரி தான் அந்த ஆக்சஸ் கண்ட்ரோல் ப்ராடக்ட்லையும் டிஎஸ்ன்னு உங்களுக்கு மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. மற்றும் மெயின்லி கேன்றது வந்து ஒரு பில்டிங் ப்ராடக்ட்ன்றது ஒரு சப் கேட்டகரியா நாங்க மெயின்டைன் பண்றோம். ஸோ அது வந்து பில்டிங் ப்ராடக்டை நீங்க இதுக்கு எடுத்துக்கொள்ளலாம். மற்றும் நார்மலி கேமராஸா இருந்தா நீங்க தெரிஞ்சிருக்கும், கண்டிப்பா DS2CD வந்திருக்கும், இல்லைன்னா DS2CEன்ற மாதிரி நம்பர்ஸ் தான் இருக்கும். ஸோ கே சீரிஸ் வந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கொள்ள முடியும் இது ஒரு பில்டிங் ப்ராடக்ட், அதாவது ஆக்சஸ் கண்ட்ரோல் சொல்யூஷன்ஸுக்கு உரிய ப்ராடக்ட்ஸ் ரேஞ்சாக உங்களுக்கு இலகுவா தெரிந்து கொள்ள முடியும். மெயின்லி நாங்க ஸ்டார்ட் பண்றது இந்த ப்ராடக்ட் என்ன ப்ராடக்ட் நீங்க தெரிஞ்சுக்கொள்றதுக்கு தான் இந்த 3rd digit செட், அதாவது இந்த 1Aன்னு காட்டியிருக்க இந்த டிஜிட் தான் மெயின்லி உங்களுக்கு கண்டுபிடிக்க போறீங்க நீங்க என்ன டிவைஸ். ஸோ இதுல தான் நாங்க உங்களுக்கு ஈஸியா விளங்கக்கூடிய மாதிரி நாங்க எனக்கு மென்ஷன் பண்ணிருக்கோம். இது 1Aன்னு இல்லாம 11 குறிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா அது ஒரு கார்ட் ரீடரை குறிக்கும். அதாவது நாங்க இந்த ப்ராடக்ட் ஃபேமிலி நான் காட்டின மாதிரி அது ஒரு கார்ட் ரீடரை மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கும். அதுவே 1-2 இருந்தா கண்டிப்பா அது ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் ரீடரா இருக்கும். அதாவது நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சு கொள்ள முடியும் இது என்ன ப்ராடக்ட்ன்றது தான் மெயின் அட்வான்டேஜ். இந்த நேமிங் ரூல் தெரிஞ்சிருக்க வேண்டியது. ஸோ அதுல இருக்க அட்வான்டேஜ் 1-2 ஃபிங்கர் பிரிண்ட், 1-8 வேல்யூ கார்ட் ரீடர். ஸோ அதுல இருக்க சீரீஸை பத்தி நாங்க அடுத்த லெவலில் நாங்க பார்ப்போம். ஸோ அது வேல்யூ கார்ட் ரீடரா இல்லாட்டி ப்ரோ கார்ட் ரீடரான்றது டிசைட் பண்றது இந்த 1-8 100 நம்பர்ஸ்ல. மற்றும் 1A இருந்தா அது ஒரு அட்டெண்டன்ஸ் டெர்மினலா யூஸ் பண்ணலாம். அதாவது மெயின்லி நாங்க முதல்ல சொன்ன மாதிரி டைம் அட்டெண்டன்ஸ் சொல்யூஷனா இருந்தா கண்டிப்பா அதுக்கு அட்டெண்டன்ஸ் ஃபீச்சர் சப்போர்ட் பண்ண வேணும். ஸோ அப்படி மட்டுமா நீங்க யூஸ் பண்ண டிவைஸா இருந்தா, அதாவது ஒரு ஆக்சஸ் கண்ட்ரோல் டோ ஆக்சஸ் கண்ட்ரோலா இல்ல இது அட்டெண்டன்ஸ் பர்பஸ்க்கு மட்டும் நீங்க யூஸ் பண்றதா இருந்தா நீங்க இந்த 1A என்று குறிச்சிருக்க டிவைஸை நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அட்டெண்டன்ஸ் பெர்மிஷன் மட்டும் உங்களுக்கு செஞ்சு கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதுவே 1Tன்னு நீங்க செலக்ட் பண்ணீங்களா இருந்தா
ஆக்சஸ் கண்ட்ரோல் டெர்மினலா அது கண்டிப்பா அமையும். அதாவது ஆக்சஸ் கண்ட்ரோல் டெர்மினலா வந்து யூஸ் பண்ணலாம், டைம் அட்டெண்டன்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ஸோ மெயின்லி நீங்க பார்த்துக்கொள்ள வேண்டிய மாடல் நம்பர்ஸ்ல நீங்க செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு தேவைக்கு ஏற்றபடி, அதாவது அட்டெண்டன்ஸுக்கு யூஸ் பண்றீங்களா இல்லாட்டி ஆக்சஸ் டோருக்கு யூஸ் பண்றீங்களா, அப்படி இல்லைன்னா ரெண்டும் சேர்த்து நீங்க யூஸ் பண்றீங்களா இருந்தா அது 1Tன்ற டிவைஸை நீங்க செலக்ட் பண்ண வேணும். மற்றும் 1Fன்றது நான் முதல்ல காட்டின மாதிரி கார்டு இஷ்யூவர், இது வந்து கார்டு ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய டிவைஸ். ஸோ அந்த கார்டு ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய டிவைஸ் தேவையா இருந்தால் நம்மளுக்கு 1F ஸ்டார்ட் பண்ற டிவைஸை நீங்க செலக்ட் பண்ணலாம். மற்றும் 2 மட்டும் இருந்தால், அதாவது இன்னைக்கு K2 ஸ்டார்ட் பண்ற நம்பர் மட்டும் இருந்தால் கண்டிப்பா அது உங்களுக்கு தெரிந்து கொள்ள முடியும். அது ஒரு ஆக்சஸ் கண்ட்ரோல் பேனல். நான் முதல்ல சொன்ன மாதிரி மல்டிடோக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஆக்சஸ் கண்ட்ரோல் பேனலை குறிக்கிற நம்பர். ஸோ மற்றும் 2 இருந்தால் அது ஒரு எலிவேட்டர் கண்ட்ரோல் ஆகும், 4H இருந்தால் மேக்னெட்டிக் லாக் ஆகும், 4T இருந்தால் ஒரு போல்ட் லாக் ஆகும், மற்றும் 7P இருந்தால் எக்ஸிட் பட்டனையும் குறிக்கும். ஸோ இதான் மெயின் நீங்க செலக்ட் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ல என்ன ப்ராடக்ட்னு நீங்க ஈஸியா தெரிந்து கொள்ளக்கூடிய அட்வான்டேஜ் இருக்கும். மற்றும் இந்த 4 டிஜிட்ஸ் தான் நீங்க டிசைட் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்டுக்குரிய மாடல் நம்பர் இருக்கும். கண்டிப்பா மாடல் நம்பர்ஸ் டிஃபரெண்ட் ஆகும் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும். ஸோ அதுக்குரிய 4 டிஜிட்ஸ் நீங்க ஈஸியா ஒரு ஷாப்ல போயிட்டு இல்லைன்னா உங்களோட டீலர் கிட்ட நீங்க பேசும்போதும் நீங்க ஈஸியா சொல்லலாம், எனக்கு ஆக்சஸ் கண்ட்ரோல் ப்ராடக்ட்ல இந்த 8503 ப்ராடக்ட் தாங்க என்ன சொன்னா அவங்களுக்கும் தெரியும், ரைட், நீங்க கேட்கிற ப்ராடக்ட் எதுன்றது. ஸோ அது மாதிரியான இந்த மெயின் 4 டிஜிட்ஸ் தான் நாங்க யூஸ் பண்றோம் இந்த ப்ராடக்ட்டுக்குரிய இந்த மாடல் நம்பர். மற்றும் அடுத்த டிஜிட் அந்த M ஒரு இங்கிலீஷ் நம்பர் இருக்கு. ஸோ அந்த இங்கிலீஷ் நம்பர் மூலமா உங்களுக்கு காட்ட போறதுதான் இந்த கார்டு. நீங்க யூஸ் பண்ண போற கார்டு நம்ம முதல்ல சொன்ன மாதிரி EM கார்டா மைஃபா கார்டான்னு நீங்க செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். உங்களுக்கு தேவைக்கு ஏற்றபடி நீங்க EM கார்டா மைஃபா கார்டு செலக்ட் பண்ணா அதுக்குரிய ப்ராடக்ட் நீங்க செலக்ட் பண்ணும்போது கண்டிப்பா அந்த M லெட்டர் இல்லாட்டி E லெட்டர் அன்னைக்கு உங்களுக்கு பார்த்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ மற்றும் F மூலமா உங்களுக்கு இலகுவா பார்த்துக்கொள்ளலாம். இது ஃபிங்கர் பிரிண்ட் சப்போர்ட் பண்ற மாடலா, அதாவது F லெட்டர் இருந்தா கண்டிப்பா அது ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் சப்போர்ட் பண்ற மாடல். மற்றும் K இருந்துச்சுன்னா அது ஃபிங்கர் பிரிண்ட் கார்டுக்குரிய ஒரு கீபேட் கண்டிப்பா இந்த ப்ராடக்ட்ல இருக்கும்ன்றதை தெரிஞ்சுக்கொள்ளலாம். W மார்க் இருந்துச்சுன்னா அது வைஃபை சப்போர்ட் பண்ணக்கூடிய ப்ராடக்டாகவும் உங்களுக்கு இலகுவா தெரிந்து கொள்ள முடியும். மற்றும் டேஷ் அப்புறம் வர்ற லெட்டர்ஸ் நார்மலி எங்க எல்லா ப்ராடக்ட்ஸ்லயும் எல்லா ப்ராடக்ட் ரேஞ்ச்லயும் எல்லா ப்ராடக்ட்ஸ்லயும் இந்த டேஷ்க்கு அப்புறம் இருக்க டிஜிட் தான் இந்த ப்ராடக்ட்டுக்குரிய ஸ்பெஷல் ஃபீச்சரை குறிக்கக்கூடியதா இருக்கும். அதாவது இந்த ஆக்சஸ் கண்ட்ரோல் டிவைஸ்ல கேமராவோட ஒரு ஆக்சஸ் கண்ட்ரோல் டிவைஸா மற்றும் பேக்கப் பேட்டரிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய டிவைஸ்ன்றது நீங்க இந்த B லெட்டர்ல டேஷுக்கு அப்புறமா இருக்க லெட்டர்ல உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ நான் நினைக்கிறேன் இந்த மெயின் நம்மளோட நேமிங் ரூல் ஃபுல் கிளியரா இருக்கணும் உங்களுக்கு எல்லாருக்கும். கண்டிப்பா இது உங்களுக்கு தேவைப்படும். அதாவது ஒரு பொண்ணு செலக்ட் பண்ண போகும்போது ஸோ உங்களுக்கு தேவையா இருந்தால் கண்டிப்பா இதை நீங்க ஒரு ஸ்னாப்ஷாட்டோ ஸ்கிரீன்ஷாட்டோ எடுத்து வச்சுக்கொள்ளலாம். ஒரு மொபைல் போன்ஸ் வச்சிருந்தாலும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ப்ராடக்ட்ஸ் செலக்ட் பண்ணும்போது. எஸ், நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் என்னோட மின்மோ டச் ஃப்ரீ ஃபேஸ் ரெகக்னிஷன் அண்ட் டெம்பரேச்சர் ஸ்கிரீனிங் சொல்யூஷன்ஸ், அதாவது இந்த ப்ராடக்ட்ஸ் தான் எங்களோட ஒரு பாப்புலர் டிவைசஸா ப்ராடக்ட் ஃபேமிலியா இப்போதைக்கு மார்க்கெட்ல இருக்க டிவைஸ். அதாவது ஃபேஸ் ரெகக்னிஷன்றது இப்போ ரொம்பவே முக்கியமான விடயம். அதாவது இந்த கோவிட் சிச்சுவேஷன்லையும் டச் ஃப்ரீன்றது வந்து ரொம்பவே எங்களுக்கு சுகாதாரப்படி பார்க்கும்போது கண்டிப்பா ஒரு முக்கியமான விடயமா நாங்க கருதுறோம். ஸோ அதனால இந்த நார்மலி மற்ற ப்ராடக்ட் ரேஞ்சை விட அண்டோட மற்ற பிராண்ட்ஸை விட ஹைக்விஷன் மின்மோ டச் ஃப்ரீ ஃபேஸ் ரெகக்னிஷனுக்கு ஒரு நல்ல ஒரு பாப்புலாரிட்டி இருக்குது. அதோட டிவைசஸும் நல்ல ரிலையபிளான டிவைசஸ் அண்ட் ப்ரைஸஸும் உங்களுக்கு ஒவ்வொரு சின்ன ப்ரைஸ்ல இருந்து ஹையஸ்ட் ப்ரைஸ் வரைக்கும் உங்களுக்கு தேவையான மாதிரியான செலக்ட் பண்ண கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. ஸோ அதுலயும் ப்ரைஸ் வைஸும் குவாலிட்டி வைஸும் அண்ட் ஃபீச்சர்ஸ் வைஸும் நாங்கள் முன்னிலையில் இருக்கனால தான் இந்த ஹைக்விஷன் ஃபேஸ் ரெகக்னிஷன் ப்ராடக்ட்ஸ் ஒரு பாப்புலர் டிவைஸா இன்னும் மார்க்கெட்ல இருக்கு. ஸோ அதுலயும் நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் மின்மோ டெக்னாலஜி நாங்க பார்க்கும்போது இந்த மின்மோ டெக்னாலஜிக்கு அட்வான்டேஜ் தான் மெயின்லி இந்த எங்களோட ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ். அதாவது இந்த டுவல் கேமரான்ற ஃபீச்சர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஃபீச்சரா நாங்க கருதுறோம். ஸோ அதுலயும் ஹைக்விஷன் ப்ராடக்ட்ஸ்ல இந்த மின்மோ டெக்னாலஜி யூஸ் பண்ற ப்ராடக்ட்ல தான் இந்த டுவல் கேமரா இருக்க சென்சஸ் உங்களுக்கு கிடைக்குது. அதாவது நீங்க பார்த்தா தெரிஞ்சிருக்கும் இந்த ப்ராடக்ட்ல 2 கேமரா நாங்க யூஸ் பண்றோம். இது யூஸ் பண்றதுக்குரிய மெயின் ஃபீச்சர் வந்து உங்களோட ஃபேஸை ஐடென்டிஃபை பண்ணும்போது எந்த ஒரு தவறும் ஏற்படக்கூடாதுன்றது ஒரு மெயின் கன்சர்ன். அதாவது அது மெயின் ப்ராப்ளமா இருக்கக்கூடிய இன்னொரு ப்ராப்ளம் தான் இந்த ஸ்பூஃபிங் ப்ராப்ளம். அதாவது உங்களோட ஃபேஸ் மாதிரியே ஒரு போட்டோவோ இல்லாட்ட ஒரு வீடியோவோ எதையாவது கொண்டு வந்து முன்னுக்கு நீங்க இந்த டிவைஸுக்கு முன்னுக்கு காட்டினால் ஓபன் பண்ணிடுச்சுன்னா எங்க டிவைஸ்ல சக்சஸ் ரேட் இல்லை. அதாவது கண்டிப்பா இது மாதிரியான தவறுகள் யாரும் செய்ய ட்ரை பண்ண முடியும்.
நார்மலி ஒரு ஃபேஸா இருந்தா அது கண்டிப்பா அது லைவ் ஃபேஸா இல்லாட்டி அது ஒரு போட்டோவா இல்லாட்டி வீடியோவா இருந்தா எங்களோட டோர்ஸ் ஓபன் பண்ணவும் படாது, இது ரெகக்னைஸ் பண்ணவும் படாது. அதுதான் மெயின் அட்வான்டேஜ். இந்த ஃபேஸ் ஆன்டி ஸ்பூஃபிங்ன்ற ஃபீச்சர் தான் மெயின் நான் யூஸ் பண்றோம் இந்த டுவல் கேமரா யூஸ் பண்றதால. அதாவது ஒரு ஃபேஸ்ட 3D ஆங்கிள் நாங்க கேப்சர் பண்றோம். நார்மல் 2D வியூ மட்டும் இல்லாம ஃபேஸ் ஒரு முன்னிலை மட்டும் பார்க்காம ஃபேஸ்ல இருக்க 3D வியூவையும் எடுக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ் தான் இந்த ஆன்டி ஸ்பூஃபிங் ஃபீச்சர் வித்தோட டுவல் கேமரா யூஸ் பண்ற ஃபீச்சர். ஸோ இந்த ஆன்டி ஸ்பூஃபிங் மூலமா உங்களுக்கு மெயின் அட்வான்டேஜ் யார்டையும் ஒரு போட்டோவை காட்டி என்டர் பண்ணவும் இல்லாது, வீடியோஸ் காட்டி என்டர் பண்ணது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் ஆக்டர்ஸ் மார்கள் எல்லாம் மாடியூல்ஸ், அதாவது மாடல்ஸ் செஞ்சு வச்சிருப்பாங்க. அவர் மாதிரியான ஒரு சிலை உண்டு. ஸோ அந்த சிலைகள் மாதிரியான டீட்டெயில்ஸையும் கொண்டு இந்த எங்க டிவைஸ் முன்னுக்கு வச்சாலும் கண்டிப்பா ஓபன் பண்ணப்படாது. ஆட்டோமேட்டிக்கலி ஃபேஸா இல்லாட்டி இது ஒரு ஸ்ட்ரக்சரல் டிவைஸான ஈஸியாக எங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணி தான் இந்த டுவல் கேமரா நாங்கள் யூஸ் பண்றோம். அது தவிர இந்த ஐஆர் கேமரான்றதும் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதாவது கேமராவுக்கு சப்போர்ட்டிவா கொடுக்கக்கூடிய இந்த ஐஆர் லைட்ஸ் சொல்ல போனா கண்டிப்பா சொல்ல போனா இன்ஃப்ராரெட் ரெகக்னிஷன் கண்டிப்பா எங்களுக்கு தேவைப்படும். அதாவது நைட் டைம் ஆச்சுன்னா கண்டிப்பா வெளிச்சம் வராது. ஸோ அந்த வெளிச்சம் வராத சுச்சுவேஷன்லயும் கேமரா சிஸ்டத்துல மாதிரியே ஐஆர் டெக்னாலஜி மூலமா உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்ல சரியா உங்களோட ஃபேஸை டிடெக்ட் பண்ணக்கூடிய அட்வான்டேஜ் இருக்கு. ஸோ இதான் இந்த ஐஆர் கேமராங்கிறது. ஸோ அதுவும் எங்களோட டார்க் டைம்லையும் எங்களுக்கு ஈஸியா ஃபேஸ் ரெகக்னிஷன் பண்ணிக்கிறது தான் இந்த டிவைசஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த டீப் லேர்னிங் டெக்னாலஜி வந்து நாங்க ஒவ்வொரு எங்களோட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஸ்லைட்ஸ் நாங்கள் சொல்லியிருக்கோம். ஸோ மெயின்லி இதுவும் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ஃபீச்சர். அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நாங்கள் யூஸ் பண்றோம் எங்களோட ஈச் அண்ட் எவ்ரி ஃபேஸ் ரெகக்னிஷன் டெர்மினல்ஸும். அதாவது உங்களோட ஃபேஸை ரெகக்னைஸ் பண்றதோடு சேர்த்து டீப் லேர்னிங்ன்ற டெக்னாலஜியும் நாங்கள் யூஸ் பண்ணி ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேக் எண்ட்ல ஒர்க் பண்ணக்கூடிய சிச்சுவேஷனும் இருக்கு. அதாவது உங்களோட ஃபேஸை நார்மலா ஒரு போட்டோவா மட்டும் இல்லாமல் உங்களோட ஃபேஸ்ல இருக்க பாயிண்ட்ஸ், அதாவது ஒவ்வொரு டிஜிட்ஸ் ஏரியாஸ் நார்மலா ஒரு ஃபேஸ் ரெகக்னிஷன் செய்யும் போது ஒரு ஃபேஸை ரெகக்னைஸ் பண்றதுக்கு ஒரு நார்மல் பர்சனுக்கும் மற்ற பர்சனுக்குரிய டிஃபரன்ஸ் கண்டிப்பா எங்களுக்கு தெரியாட்டியும் உண்மையா பார்க்க போனா நிறைய டிஃபரன்சஸ் இருக்கும். அதாவது உங்களோட கண் ரெண்டுக்கு இடையில இருக்க இடைவெளி, உங்களோட காதுக்கும் கண்ணுக்கும் இருக்க டிஃபரன்ஸ், அதாவது காதுக்கும் கண்ணுக்கும் இருக்க ஸ்பேஸ் கேப் எவ்வளவு, உங்களோட நெற்றி பகுதி எவ்வளவு பெரியதா இருக்கும், உங்களோட வாய்ப்பகுதியில இருந்து கண் பகுதிக்குரிய டிஸ்டன்ஸ், அது மாதிரியான நிறைய விஷயமான கால்குலேஷன்ஸ் செஞ்சுதான் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா கலெக்ட் பண்ணப்படுது. ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஃபீச்சருக்கும் நாங்க சொல்ற போற ஹைக்விஷன் நாங்க ஹேண்டில் பண்ற ஜிபியூ தான் இந்த டீப் லேர்னிங் டெக்னாலஜி. ஸோ அந்த டெக்னாலஜி மூலமா தான் இந்த ஜிபியூ அல்கோரிதம்ஸும் கிரியேட் பண்ணப்படுது. ஸோ இதனால தான் இந்த ஃபேஸ் ரெகக்னிஷன் டெர்மினல்ஸ் ரொம்பவே ஸ்பெஷல். ஸோ மெயின்லி நாங்க ஃபேஸ் ரெகக்னிஷன் டெர்மினல்ஸ் பத்தி பார்க்கும்போது இதுல இருக்க அடுத்து நாங்க மெயினா பார்க்கக்கூடிய விஷயம் தான் இந்த ப்ராடக்ட் ரேஞ்ச், அதாவது ப்ராடக்ட் மாடல்ஸ் பத்தி பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஃபேஸ் ரெகக்னிஷன் டெர்மினல்ஸ்லயும் எங்களுக்கு நிறைய ப்ராடக்ட் சீரிஸ் இருக்குது. அதாவது உங்களுக்கு ஈஸியா செலக்ட் பண்ணக்கூடிய மாதிரி சொல்ல போனால் வேல்யூ சீரிஸ், ப்ரோ சீரிஸ் மற்றும் அல்ட்ரா சீரிஸ்னு எங்களுக்கு வகைப்படுத்தக்கூடியதா இருக்கு. அல்ட்ரா சீரிஸ்ல பெரிய சீரிஸும் உங்களுக்கு ஸ்பெஷலா நாங்க வச்சிருக்கோம். அதாவது ஸ்பீட் கேட்ஸுக்கு யூஸ் பண்ற மாடல்ஸ். ஸோ அதுலயும் உங்களுக்கு இந்த கம்பேரிசன் டேபிள பார்த்தா ஈஸியா தெரிஞ்சு கொள்ள முடியும். எங்களோட டிவைசஸ் படி பார்க்க போனா ஃபேஸ் மட்டும் அக்சஸ் பண்ணக்கூடிய டிவைசஸ், ஃபேஸ் கார்டு, ஃபிங்கர் பிரிண்ட் மூணுமே அக்சஸ் பண்ணக்கூடிய டிவைசஸ் மற்றும் ஃபேஸ் கார்டு மற்றும் டர்ன்ஸ்டைல் கேட்டுக்குரிய ஸ்பெஷல் ப்ராடக்ட்ஸும் எங்களுக்கு இருக்குது. அதாவது டர்ன்ஸ்டைல் கேட்டுக்குரிய பிராக்கெட்ஸோட இலகுவா ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய டிவைசஸும் அந்த பெரிய சீரிஸ்னு காட்டப்படுது. அது மட்டும் இல்லாமல் டிவைசஸ் சைசஸ் படியும் உங்களுக்கு இலகுவா பார்த்துக்கொள்ளும். அதாவது 4.3.97 inches, 4.3 inches, 7 inches டிஸ்பிளே வைஸும் உங்களுக்கு ஈஸியா டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கொள்ள முடியும். சில இடங்கள்ல உங்களுக்கு பெசல் ஃப்ரீன்னு தேவைப்படும். அதாவது எவ்வளவு பெரிய ப்ராடக்டா இருந்தாலும் கண்டிப்பா எங்களுக்கு 7 inches இருந்தாலும் எங்களுக்கு பெசல் ஃப்ரீ ஒரு அழகான ஸ்ட்ரக்சர் வேணும்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த மாதிரியான ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இருக்க ப்ராடக்ட்ஸையும் செலக்ட் பண்ணிக்கொள்ள முடியும். மற்றும் ப்ரொடெக்ஷன் லெவல் IP65 இருக்கு டிவைசஸ்னா உங்களுக்கு இதாகும். இண்டோர் யூஸ் பண்ண டிவைசஸா இருந்தா நீங்க வேல்யூ சீரிஸ் இருக்க செலக்ட் பண்ண மாடல்ஸையும் உங்களுக்கு இலகுவா செலக்ட் பண்ணிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கு. மற்றும் இந்த வெப் இன்டர்ஃபேஸ் அண்ட் ISAP 5.0 ப்ராடக்ட்ஸ் ஃபீச்சர்ஸ் கண்டிப்பா எங்களோட எல்லா ப்ராடக்ட்ஸ்லையுமே நாங்க மெயின்டைன் பண்றோம் இந்த ஃபேஸ் ரெகக்னிஷன் டெர்மினல்ஸ்ல. ஸோ இதான் இருக்க மெயின் டெர்மினல் வகைகள். அதுலயும் இந்த 341 டிவைஸ் ரொம்பவே ஸ்பெஷல். அதாவது ஒரு மொபைல் ஃபோன் சைஸ் தான் இந்த ப்ராடக்ட் சைஸ் இருக்கும்.
ஸோ இதுலயும் நல்ல ஒரு ரேட்டுக்கு, அதாவது இம்ப்ரெசிவ் ரேட்டுக்கு உங்களுக்கு ப்ரைஸையும் பார்த்துக்கொள்ளக்கூடியதா இருக்கும். கண்டிப்பா இந்த வேல்யூ சீரிஸ்ல இருக்க 341 டிவைஸ் தான் எங்கிட்ட ஒரு பாப்புலர் டிவைஸ். ஸோ அதுல இருக்க அட்வான்டேஜ் ஃபேஸ் கார்டு ஃபிங்கர் பிரிண்ட் மூணையும் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு சிங்கிள் டிவைஸை உங்களுக்கு ஈஸியாக எடுத்துக்கொள்ள முடியும். ஸோ இது ஒரு மெயின் டிவைஸ் மற்றும் உங்களோட தேவைக்கு ஏற்றபடி, அதாவது ப்ரொஜெக்ட் வைஸ்ல இருக்க உங்களுக்கு இருக்க ரிக்வயர்மெண்ட் படி எத்தனை ஃபேஸஸ் நீங்க டிடெக்ட் பண்ண போறீங்க, எத்தனை ஃபேஸஸ் நீங்க லோட் பண்ண போறீங்கன்றது டீடைல்ஸ் படி உங்களுக்கு செலக்ட் பண்ண கொள்ள முடியும். அது ப்ரோ சீரிஸா அல்ட்ரா சீரிஸா நீங்க தேவைப்படுற மாடல்ல நீங்க செலக்ட் பண்ண கொள்ள முடியும். அதுதான் இருக்க மெயின் டிஃபரன்ஸ் அண்ட் எங்க இருக்க மாடல்ஸ். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ரெகக்னிஷன் டெர்மினல் நான் முதல்ல சொன்ன மாதிரி இது ஸ்பீட் கேட்டு கனெக்ட் பண்ணக்கூடிய டெர்மினல்ஸ். ஸோ இந்த டெர்மினல் இருக்க அட்வான்டேஜ் என்னன்னா 50,000 ஃபேஸஸ் வரைக்கும் உங்களுக்கு இதில் ஹேண்டில் பண்ண முடியும் இந்த டிவைசஸ் மூலமா. மற்றும் 100,000 ஈவெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த மாடியூல் மூலம், அதாவது இந்த டெர்மினல் மூலமாகவே உங்களுக்கு சேவ் பண்ணிக்கொள்ள முடியும். அது தவிர இந்த மாதிரியான ஸ்பீட் கேட்ஸ், தேர்ட் பார்ட்டி கேட்ஸுக்கும் இந்த டிவைசஸை இன்டிகிரேட் பண்ணக்கூடிய வாய்ப்பு தான் இருக்கு. மற்றும் 7-inch டச் ஸ்கிரீன், ஃபேஸ் கெப்பாசிட்டி 20,000. ஸோ அதான் முதல்ல சொன்ன மாதிரி தான் மெயின்லி இந்த டிவைசஸ் ஒவ்வொன்றுக்கும் ஃபேஸ் கெப்பாசிட்டி வைஸும் கார்டு கெப்பாசிட்டி ஃபிங்கர் பிரிண்ட் கெப்பாசிட்டி வைஸ் தான் நாங்கள் ஒவ்வொரு மாடலும் அடுத்த லெவலுக்கு நாங்கள் போகிறோம். அண்ட் அதே மாதிரி தான் ப்ரைஸ் இன்க்ரீஸும் வரப்போகுது. உங்களுக்குரிய ரெக்வயர்மெண்ட் படி உங்களுக்கு 300 ஃபேஸாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வேல்யூ சீரீஸ்லேயே போய்கொள்ளலாம். மற்றும் 1000 to 3000 ஃபேஸஸ் மட்டுமே தான் ப்ரோ சீரீஸ்லையும், above 5000 சீரீஸாக இருந்தால் உங்களுக்கு அல்ட்ரா சீரீஸையும் செலக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு தான் கண்டிப்பாக இதில் இருக்கு. ஸோ மற்றும் நாங்க பார்க்க போற அடுத்த ஸ்பெஷல் ஃபீச்சர் தான் இந்த ஃபேஸ் டெர்மினலோட வீடியோ இன்டர்காம் ஃபங்க்ஷன். அதாவது கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நாங்க வீடியோ இன்டர்காம் டிவைஸ் ட்ரைனிங் ஸ்பெஷலா செப்பரேட் ட்ரைனிங் ஒன்று நாங்க பிஃபோர் 2 weeks மாதிரி செஞ்சிருந்தோம். ஸோ அந்த வீடியோ நாங்க ஆல்ரெடி யூடியூப்ல சேனல்ல எங்களுக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் நீங்க பார்க்கலாம். அது தவிர இந்த இன்டர்காம் டிவைஸுக்கும் எங்களோட ஃபேஸ் டெர்மினல்ஸை யூஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு தான் இருக்கு. ஸோ அதுக்குரிய வீடியோஸ் இந்த வீடியோ இருக்கு. நாங்கள் கண்டிப்பா அந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு இன்னும் டீட்டெயில் விளங்கும். அதாவது நார்மல் டோர் லாக் சிஸ்டத்துக்கு எங்களோட வீடியோ இன்டர்காம் டிவைஸையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு இன்டிகிரேஷன் பார்ட் தான் நீங்க. Yes. Please talk. எஸ், உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும், இந்த வீடியோ பார்க்கும்போது விளங்கியிருக்கும். அதாவது ஆக்சஸ் கண்ட்ரோல் டிவைஸ் இந்த லாக் மூலமா நீங்க இன்டர்காம் டிவைஸையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதாவது வீட்டில் ஒரு ஸ்மார்ட் ஹோமா இல்லாட்டி ஆஃபீஸா இருந்தாலும் உங்களுக்கு இந்த ஸ்கிரீன் மூலமா உள்ளுக்கு இருந்து ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு வெளியே இருக்க வர என்டர் பண்ணக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. அதாவது அக்செப்ட் பண்ணி டோரை அன்லாக் லாக் பண்றதுக்குரிய அட்வான்டேஜ் இந்த இன்டர்காம் டிவைஸ் மூலமாகவும் உங்களுக்கு இன்டெகிரேட் பண்ண முடியும் எங்களோட ஆக்சஸ் கண்ட்ரோல் டிவைசஸ். ரைட், அடுத்த மெயின் ப்ராடக்ட் தான் நாங்கள் முதல்ல சொன்ன மாதிரி தான் ஃபேஸ் ரெகக்னிஷனோட வந்து டெம்பரேச்சர் ஸ்கிரீனிங் சொல்யூஷன். அதாவது இதுவும் இந்த டைம்ல இந்த கோவிட் சிச்சுவேஷன்ல கண்டிப்பா ஒரு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிவைஸா கண்டிப்பா இருக்கும். ஸோ அதுலயும் எங்களோட 2 மாடல்ஸ் நாங்க யூஸ் பண்றோம். மெயின் மாடல் அண்ட் பாப்புலர் மாடல் KIT 70MI-T KIT 671TM3XF மாடலும் 2 மாடல்ஸ் நாங்க யூஸ் பண்றோம். ஸோ இதுல இருக்க அட்வான்டேஜ் என்னன்னா ஃபேஸ் ரெகக்னிஷன் மட்டும் இல்லாமல் மெயின்லி நாங்க தெர்மல் டிடெக்ஷன், அதாவது தெர்மல் ஸ்கிரீனிங்கையும் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ இதன் மூலமா இந்த தெர்மல் டெர்மினல்ஸ் மூலமா ஒரு பர்சன் வரும்போது அவரோட டெம்பரேச்சரையும் எங்களுக்கு டிடெக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு. அதாவது இதுதான் நார்மல் உங்களுக்கு பார்க்க விளங்கி இருக்கும். ஸோ இந்த பிக்சர்ல இருக்க மாதிரி உங்களுக்கு விளங்கி இருக்கும். ஒரு பர்சன் வர்றாரு, அவர்கிட்ட டெம்பரேச்சரையும் அவரோட ஃபேஸையும் டிடெக்ட் பண்ணி அவரோட டெம்பரேச்சர் நாங்கள் காட்டக்கூடியதா இருக்கும். அவரோட பேருக்குரிய டீடைல்ஸையும் எங்களுக்கு ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தா காட்ட முடியும். மற்றும் இவர் ஆத்தென்டிகேட் பர்சனாக இருந்தால் ப்ளூ கலராகவும், இவர் அன்ஆத்தென்டிகேட் பர்சனாக இருந்தால் இல்லாட்டி இவர்கிட்ட டெம்பரேச்சர் கூட இருந்தால் இந்த மாதிரியான ரெட் கலர்ல
மென்ஷன் பண்ணி டோ ஓபன் பண்ணாமலும் எங்களுக்கு செய்ய முடியும். மற்றும் இதுக்குரிய எல்லாமையும் எங்களுக்கு ஜென்ரேட் பண்ணக்கூடியதா இருக்கும். அதாவது ஒரு டெம்பரேச்சர் கூடின பர்சன் வந்தா அவரை அலோவ் பண்ண மாட்டோம், அவருக்குரிய அலர்ட் டைம் கொடுக்கக்கூடிய சான்சஸ் இருக்கும். அது தவிர மாஸ் டிடெக்ஷனும் செய்யக்கூடிய அட்வான்டேஜ் தான் இந்த ப்ரொடக்ட்ல இருக்க மெயின் அட்வான்டேஜ். அதாவது இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல மாஸ்க் இல்லாம இருந்தால் யாரும் எந்த ஒரு ப்ரமிசஸுக்கும் உள்ள கிடைக்கிறதுக்கும் யோசிக்கிற நிலைமை தான் இப்ப இருக்கு. ஸோ அந்த நிலைமை இருக்கும்போது கண்டிப்பா இந்த மாஸ் டிடெக்ஷன், ஃபேஸ் டிடெக்ஷனும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா கண்டிப்பா பண்ணக்கூடிய வாய்ப்பு தான் இந்த ப்ராடக்ட் ரேஞ்ச் இருக்கு. அதுலயும் 2 ப்ராடக்ட் ரேஞ்ச், முதல்ல 2 ப்ராடக்ட்ஸ் இருக்கு நம்ம சொன்ன மாதிரி. அதில் கம்பேரிசன் நாங்க பார்த்தா 70 mIல 6000 ஃபேஸஸ் வரைக்கும், மற்ற டிவைஸ் அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸோட 50,000 டிவைஸ் ஃபேஸஸ் வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியதா இருக்கும். கார்ட்ஸ் படி பார்த்தாலும் கார்ட்ஸ் 6000 கார்ட்ஸ் மேனேஜ் பண்ண முடியும், 3XFல 50,000 கார்ட்ஸ் மேனேஜ் பண்ண முடியும். பட் ஈவெண்ட்ஸ் ரெண்டுலயுமே 100,000 சேம். அண்ட் இதுல இருக்க மெயின் அட்வான்டேஜ் என்னன்னா, எங்களோட டிவைஸ்ல இருக்க டெம்பரேச்சர் ஸ்கிரீனிங் வேல்யூவும் அக்யூரேசியும் ரொம்பவே முக்கியம். அதாவது 0.5 செல்சியஸ் தான் டிஃபரெண்ட் இருக்க போகுது நார்மல் இந்த பிளாக் பாடி இல்லாத டிவைஸ். ஸோ பிளாக் பாடி இல்லாட்டியும் எங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை, அதுல பெரிய டிஃபரெண்ட் இல்லை. 0.5% தான் பிளஸ் ஓ மைனஸா டிஃபரெண்டா காட்ட போகுது. அது அந்த அளவுக்கு எங்களோட டிவைஸ் இருக்க அக்யூரேசி லெவல் பெர்ஃபெக்டா இருக்கும். ஸோ அதுவும் சிலவங்க இல்லை எனக்கு 0.3 மைனஸோ பிளஸ் தான் வேணும்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த பிளாக் பாடின்ற ஒரு இன்னொரு டிவைஸ் இருக்கு. அது என்ன பண்ண போகுதுன்னா மெயின்லி டெம்பரேச்சரை கேலிப்ரேட் பண்ணக்கூடிய டிவைஸ். ஸோ அந்த டிவைஸ் இந்த டிவைஸுக்கு முன்னுக்கு நீங்க ஃபிக்ஸ் பண்ணீங்களா இருந்தா டெம்பரேச்சர் லெவலில் உங்களுக்கு 0.3 லெவலுக்கு குறிச்சு கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஸோ அது சப்போர்ட் பண்ற டிவைஸ் வந்து 3XF டிவைஸா தான் இருக்க போகுது. ஸோ அதுதான் இருக்க மெயின் அட்வான்டேஜ். அப்படி இல்லைன்னா நார்மலி இந்த டிவைஸும் 0.5 செல்சியஸ்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அட்வான்டேஜ் இருக்கு. ஸோ இதுதான் மெயின் அட்வான்டேஜான பாப்புலர் டிவைஸ் டெம்பரேச்சர் ஸ்கிரீனிங் ஃபேஸ் டிடெக்ஷன் மாடியூல். அதுக்குரிய ஒரு சின்ன வீடியோ ஒன்று நாங்கள் வீடியோ பார்ப்போம். ஸோ உங்களுக்கு இதோட கிளியரா விளங்கிடும் இதுல இருக்க ஃபீச்சர்ஸ் பத்தின டீடைல்ஸ். Authenticated. Abnormal temperature. Authenticated. Please wear a face mask. Authenticated. எஸ், நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் தெளிவாக தெரிஞ்சிருக்கும். என்னோட ஃபேஸ் ரெக்கக்னிஷன் டெர்மினலோட பார்க்கும்போது டெம்பரேச்சர் ஸ்கிரீனிங்கையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய டிவைஸ் தான் இந்த டெம்பரேச்சர் ஸ்கிரீனிங் மாடியூல் டிவைஸ். ஸோ அதுக்கு அடுத்தது நாங்கள் பார்க்க போகிற மெயின் டிவைஸ் வந்து இந்த ஃபிங்கர் பிரிண்ட் அண்ட் கார்ட் டெர்மினல்ஸ். ஸோ இதில் வந்து ஃபேஸ் ரெக்கக்னிஷன் இல்லாமல் உங்களுக்கு பட்ஜெட் சொல்யூஷன்ஸ்க்கு மாதிரி தேவைப்பட்டால், அதாவது உங்களோட கஸ்டமர்ஸ் இல்லை எனக்கு ஃபேஸ் ரெக்கக்னிஷன் தேவையில்லை, எனக்கு ஃபிங்கர் பிரிண்ட்டும் கார்டும் இருந்தால் போதும், ஸோ உங்களோட பட்ஜெட்டும் லோ பட்ஜெட்ல மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் இல்லாட்டி ரெக்குவயர்மெண்ட் இருந்தால், சின்ன ஆஃபீஸஸ் மாதிரி இருந்தால் கண்டிப்பாக இந்த ஃபேஸ் ரெக்கக்னிஷன் தேவைப்படாத சுச்சுவேஷன்ல உங்களுக்கு ஈஸியாக இந்த ஃபிங்கர் பிரிண்ட் அண்ட் கார்ட் டெர்மினல்ஸையும் இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியும். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் நாங்கள் பார்ப்போம். ஸோ அதை பற்றி நாங்கள் டீட்டெயில்ஸ் பார்க்கும்போது மெயின்லி இந்த கார்ட் அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் டெர்மினல்ஸ்ல எப்படி நாங்கள் கண்ட்ரோல் பண்ண போறோம்னா, இந்த மாதிரியான ஃபிங்கர் பிரிண்ட் டெர்மினல்ஸ் யூஸ் பண்றதுல இந்த டோருக்கு எங்களுக்கு ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியும், டிரெக்டா இந்த லாக்குக்கு கனெக்ட் பண்ண முடியும். அதாவது இந்த டிவைஸ் வந்து ஒரு ஸ்டாண்ட் லோன் டிவைஸா யூஸ் பண்ண போறோம். இந்த டிவைஸ் வந்து டிரெக்டா உங்களுக்கு நெட்வொர்க் த்ரூ மேனேஜ் பண்ணக்கூடிய டிவைசஸ். ஸோ இதுல இருக்க மெயின் அட்வான்டேஜ் என்னன்னா, இந்த டிவைஸ் மூலமாவே உங்களுக்கு இலகுவா உங்களை ஆத்தென்டிகேஷன் மேனேஜ்மெண்ட் பார்ட்டை ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ இதுல இருக்க மெயின் பார்ட் என்னன்னா, இதுல இருந்து ஒரு கேபிள் சிக்னல் மூலமா எங்களுக்கு டோர் லாக்கை நாங்கள் கண்ட்ரோல் பண்றோம்.
மற்றும் இந்த டோர் லாக்கை கண்ட்ரோல் பண்றதோட தவிர சில இடங்கள்ல உங்களுக்கு தேவைப்படும் என்ட்ரன்ஸுக்கு நீங்க எப்படி என்டர் ஆகும்போது நீங்க ஃபிங்கர் பிரிண்ட் கார்ட் பண்ணி நீங்க உள்ளுக்கு போகணும், அதே மாதிரி நீங்க அந்த பிரிம்ஸ்ல இருந்து வெளியே வரும்போதும் உங்களுக்கு அதுக்குரிய ஆத்தென்டிகேஷன் தேவையா இருந்தால், ஆத்தென்டிகேட் பண்ண பர்சன் மட்டும் தான் வெளியே போகணுமா இருந்தாலும் உங்களுக்கு இந்த மாதிரியான கார்ட் ரீடர், அதாவது காஸ்ட் எஃபெக்டிவான ஒரு சொல்யூஷனா நீங்க டிசைன் பண்ணும்போது இந்த கார்ட் ரீடரை டிரெக்டா கனெக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கும். உங்களுக்கு இந்த விங்கார்ட்ன்ற டெக்னாலஜி மூலமா. ஸோ இந்த விங்கார்ட் RS485 டீடைல்ஸ் எல்லாம் நாங்கள் ஆல்ரெடி எங்களோட எலிவேட்டர் சிஸ்டம் ட்ரைனிங்ல இன் டீட்டெயில் நாங்கள் சொல்லியிருந்தோம். ஸோ இந்த ட்ரைனிங் முடிச்ச பிறகு உங்களுக்கு எலிவேட்டர் ட்ரைனிங்ஸ்லையும் நீங்க பார்த்தா உங்களுக்கு இலகுவா அந்த விங்கார்ட் டெக்னாலஜினா என்ன, RS485 டெக்னாலஜி என்னன்றது நீங்க ஈஸியா பார்த்துக்கலாம். இதுல ஒரு பெரிய பெரிய மில்ல நீங்க யோசிக்கிற அளவுக்கு மெயின்லி இதுல இருக்க மெயின் அட்வான்டேஜ் என்னன்னா, இந்த கார்ட் ரீடர்ஸ் மாதிரியான டிவைசஸ் நெட்வொர்க்கு கனெக்ட் பண்ண முடிஞ்ச டிவைசஸ் இல்லை. ஸோ அந்த ரீடர்ஸ் எல்லாமே இலகுவா பிளஸோ மைனஸ் என்ற சிக்னல் தான் எங்களுக்கு அனுப்ப போகுது இந்த கேபிளிங் மூலமா. ஸோ இவர் தான் டிசைன் பண்ண போறாரு இந்த டிவைசஸ், ரைட்? இந்த ரீடர் மூலமா வர இன்ஃபர்மேஷன் ஓகேயா இருந்தா எங்களோட ரெகக்னிஷன் பார்ட், மெயின்லி டெக்னாலஜி பார்ட்டையும் அத்தன்டிகேஷன் பார்ட்டையும் இவர் ஹேண்டில் பண்ணி அவர் ரிலீஸ் பண்றது எல்லாமே சிக்னலை மட்டும் தான் இவர் கொடுக்க போறாரு இந்த டிவைஸ். ஸோ அதுதான் மெயின் இதுல இருக்க பார்ட். ஸோ இதுல இருக்க மெயின் கண்ட்ரோலிங் பார்ட் ஹேண்டில் பண்ண போறது இந்த ஃபிங்கர் பிரிண்ட் டெர்மினல். ஸோ இவர் ஃப்ரண்ட் டிவைஸாகவும் ஒரு பேக் எண்ட் டிவைஸாகவும் இருக்க சான்ஸ் தான் இருக்கு. ஸோ இதை நீங்க கனெக்ட் பண்ற மூலமா நெட்வொர்க் கனெக்ட் பண்ணி உங்களோட மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் மூலமா உங்களுக்கு இந்த டிவைஸை ஃபுல்லி ஹேண்டில் பண்ண முடிஞ்ச வாய்ப்பு தான் இருக்கு. மற்றும் இது ஃபிங்கர் பிரிண்ட் டிவைஸை ஹேண்டில் பண்ணக்கூடிய அட்வான்டேஜ் தான் இந்த ஃபிங்கர் பிரிண்ட் டெர்மினல்ஸ் இருக்க அட்வான்டேஜ். மற்றும் கெப்பாசிட்டி வைஸ் பார்க்க போனாலும் ஒரு 3000 இல்லாட்டி 5000 வரையான கெப்பாசிட்டி வைஸ் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அட்வான்டேஜஸ் உடைய ஃபிங்கர் பிரிண்ட் டிவைசஸ் எங்களோட ஹை கொஷன் ப்ராடக்ட் ஃபேமிலியில இருக்குது. மற்றும் ப்ரைஸும் பார்க்க போனா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பட்ஜெட் ப்ரைஸுக்கு செலக்ட் பண்ணக்கூடிய அட்வான்டேஜ் இருக்கு இந்த ப்ராடக்ட்ஸ்ல. மற்றும் லாங்குவேஜஸ் அண்ட் மல்டி ஆத்தென்டிகேஷன் சிஸ்டம், நாங்கள் முதல்ல சொன்ன மாதிரி கார்டா இருக்கலாம், ஃபிங்கர் பிரிண்டா இருக்கலாம், வேண்டியது உங்களுக்கு செலக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. மற்றும் மல்டி இன்டர்ஃபேஸ் ஃபார் எக்ஸ்டர்னல் டிவைசஸ், நாங்கள் முதல்ல சொன்ன மாதிரி இந்த ஃபிங்கர் பிரிண்ட் டிவைசஸ்க்கு கனெக்ட் பண்ணக்கூடிய ரீடர்ஸா இருக்கலாம், இல்லைன்னா வீடியோ டோஃபோன் சிஸ்டமா இருக்கலாம், கனெக்ட் பண்ணி உங்களுக்கு அட்வான்டேஜ் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். மற்றும் இந்த டிவைஸ் மொபைல் ஆப் மூலமா கண்ட்ரோல் பண்ண வேணுமா இருந்தால் எங்களோட ஹை கனெக்ட் இந்த சாஃப்ட்வேர் மூலமா மொபைல் ஆப்பை யூஸ் பண்ணி இந்த டிவைஸை கண்ட்ரோல் பண்ணணும். அதாவது யார் வந்திருக்கா, எவர் வந்திருக்காங்க பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான டோர் ரிலீஸ் பண்ணவும் டோர் லாக் பண்ணக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு இந்த ஹிக் கனெக்ட் ஆப் மூலமா உங்களுக்கு இந்த டிவைஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ நாங்கள் ப்ராடக்ட் ஃபேமிலியை பார்க்க போனோம். அதுலேயும் எங்களுக்கு வேல்யூ சீரிஸ், ப்ரோ சீரிஸ், அல்ட்ரா சீரிஸ்னு எங்களுக்கு இலகுவா நாங்கள் வகைப்படுத்திருக்கோம். உங்களுக்கு இலகுவா இந்த ப்ராடக்ட்ஸை நீங்கள் தேர்வு செய்யறதுக்கு ஈஸியாக இருக்க மாதிரி, அதாவது 1000 ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணக்கூடிய டிவைஸ் மட்டுமே உங்களுக்கு தேவையா இருந்தால், ஒரு சின்ன ஒரு ஆஃபீஸ் இல்லாட்டி ஒரு சின்ன ஃபேக்டரியா இருந்தால் கண்டிப்பா 1000 ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் தேவையா இருந்தால் உங்களுக்கு இந்த வேல்யூ சீரிஸ்லேயே இந்த டிவைஸை செலக்ட் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ அதுலேயும் நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய மாடல் வந்து ஆக்சஸ் கண்ட்ரோல் அண்ட் டைம் மெயின்டெனன்ஸ் ரெண்டுமே தேவையா இருந்தா KIT 8003 ஆகும். நாங்கள் முதல்ல சொன்ன மாதிரி டைம் மெயின்டெனன்ஸ் மட்டும் தேவைப்படுற டிவைஸா இருந்தா K1A என்ற மாடல் ஸ்டார்ட் பண்ண டிவைஸை நீங்க செலக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான ஏற்றபடி உங்களோட ப்ராடக்ட்ஸை செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அது ஏற்றபடி உங்களோட ப்ரைசிங்லையும் உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் கண்டிப்பா கிடைக்கும். ஸோ பட்ஜெட் சொல்யூஷன் வரும்போது உங்களுக்கு தேவையான ஏற்றபடி செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். 1000 ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் போதுமா, இல்லாட்டி 3000 ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வேணுமா, அப்படி இல்லை 5000 ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வேணுமா இருந்தா அல்ட்ரா சீரிஸ் செலக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு தான் இருக்கு. ஸோ இதுதான் எங்களோட ப்ராடக்ட் ஃபேமிலி அண்ட் ப்ராடக்ட் மாடல்ஸ் டீடைல்ஸ். ஸோ இதை நீங்க 1 by 1 நீங்க பாத்தீங்களா இருந்தா ஆக்சஸ் கண்ட்ரோல் டெர்மினலாகவும் இது டைம் மெயின்டெனன்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் தான் இந்த அல்ட்ரா சீரிஸ்ல இருக்க 5000 ஃபிங்கர் பிரிண்ட்ஸ். மற்றும் ப்ரோ சீரிஸ்ல உங்களுக்கு செலக்ட் பண்ணக்கூடிய அட்வான்டேஜ் தான் ஆக்சஸ் கண்ட்ரோல் டைம் மெயின்டெனன்ஸ் ரெண்டுமே யூஸ் பண்ணக்கூடிய அந்த 804 மாடல் செலக்ட் பண்ணலாம். ஸோ இது 804 ஒரு பாப்புலர் டிவைஸ் எங்களோட இந்த ப்ராடக்ட் ஃபேமிலியில். அதாவது ஃபிங்கர் பிரிண்ட் கார்டா இருந்தால் 804 ஒரு ஸ்ரீலங்கால ஒரு பாப்புலர் டிவைஸ், நிறைய இடங்கள் நீங்க கண்டிருப்பீங்க. அண்ட் பட்ஜெட் ப்ரைஸ் பார்க்கும்போது ப்ரைஸ் வைஸும் ரொம்பவே கம்படிட்டிவான ஒரு ப்ரைஸ் உங்களுக்கு கிடைக்கப்படும். ஸோ டைம் மெயின்டெனன்ஸ் மட்டுமே போதுமா இருந்தால் உங்களுக்கு இந்த ஈஸியான K1A802A என்ற டிவைஸை நீங்க இலகுவா செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இதுல தான் நீங்க செலக்ட் பண்ணக்கூடிய மெயின் அட்வான்டேஜ் உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் கவுண்ட் எவ்வளவு, உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட் என்னன்னு செலக்ட் பண்ணக்கூடிய ஈஸியா இருக்கும். அது தவிர எங்களோட ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் பார்க்க போனா டைம் அட்டெண்டன்ஸ் ஸ்டேட்டஸ், செக்இன் செக் அவுட் டீடைல்ஸ் உங்களுக்கு ஈஸியா இதுல பார்த்துக்கொள்ளலாம். அண்ட் ஆத்தென்டிகேஷன் படி உங்களுக்கு ஆடியபிள் அவுட்புட் ஒன்று கொடுக்கலாம், நீங்க ஆத்தென்டிகேட்டடா இல்லையான்ற டீடைல் வரைக்கும். அண்ட் ISAP 5.0 டெக்னாலஜி நாங்கள் யூஸ் பண்றதால இந்த டிவைசஸுக்கு நீங்க ரிமோட் லொகேஷன்ஸ், அதாவது பிரான்ச் நெட்வொர்க் மாதிரி இருந்தால் ஹெட் ஆஃபீஸ்லையும் 4 பிரான்ச்ல 4 டிவைஸ் நீங்க போடுறீங்க. ஸோ இந்த 4 டிவைஸும் நீங்க ஹெட் ஆஃபீஸுக்கு கனெக்ட் பண்ணணுமா இருந்தா இன்டர்நெட் த்ரூ இருந்தால் மட்டும் போதும்.
அதாவது இன்டர்நெட் மட்டுமே இருக்குது. உங்களோட ஹெட் ஆஃபீஸ் சர்வருக்கு மட்டும் தான் நீங்க ஒரு ஸ்டாட்டிக் ஐபி நீங்க பர்ச்சேஸ் பண்ண வேண்டி வரும். மற்றபடி பிரான்ச்சஸ்ல இருக்க டிவைசஸ்க்கு நீங்க டைரக்டா ஒரு 4G ரவுட்டர் ஏதோ ஒரு ரவுட்டர் கனெக்ட் பண்ணிட்டு கன்ஃபிகரேஷன் மூலமா இதுல இருக்க டீடைல்ஸ் உங்களோட சர்வருக்கு ஹெட் ஆஃபீஸ்ல இருக்க ஸ்டாட்டிக் ஐபில இருக்க சர்வருக்கு கனெக்ட் பண்ணக்கூடிய அட்வான்டேஜ் தான் இந்த ISAP 5.0 டெக்னாலஜி. இந்த டெக்னாலஜி இல்ல என்றால் உங்களுக்கு மெயின் உங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜ் இருக்க போறது பிரான்ச் வைஸ்ல நீங்க போடுற ஒவ்வொரு டிவைஸுக்கும் நீங்க ஸ்டாட்டிக் ஐபிஸ் பர்ச்சேஸ் பண்ண வேண்டி வரும். பட் நாங்க சொல்றோம் இந்த டெக்னாலஜி இருக்கனால ஹெட் ஆஃபீஸுக்கு மட்டும் ஸ்டாட்டிக் ஐபி இருந்தா போதும், மற்ற டிவைஸுக்கெல்லாம் நார்மல் இன்டர்நெட் இருந்தா மட்டுமே போதும் நாங்க சொல்றோம். ஸோ இதான் மெயின் அட்வான்டேஜ் இந்த 5.0 ISAPI என்ற டெக்னாலஜி. மற்றும் மொபைல் ஆப் கண்ட்ரோல் நாங்கள் முதல்ல சொன்ன மாதிரி எல்லா டிவைஸுக்கும் மொபைல் ஆப் கண்ட்ரோல் இருக்குது. ஸோ இதுல இருக்க மெயின் அட்வான்டேஜ் மொபைல் ஃபோன் மூலமா இந்த டிவைசஸை கண்ட்ரோல் பண்ண முடியும் எங்களோட ஹிக் கனெக்ட்ன்ற ஆப் மூலமா. ஸோ அது அந்த ஆப் வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் iOS ரெண்டுக்குமே சப்போர்ட் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ். ஸோ அதுலேயும் இந்த ப்ரோ சீரிஸ்ல இருக்க அட்வான்டேஜ் என்ன, விங்கார்ட் 485 ரெண்டு ரீடரையும் கனெக்ட் பண்ணக்கூடிய அட்வான்டேஜ் இருக்கு. ஸோ இதான் மெயின் ஸ்பெஷல் அட்வான்டேஜஸ் படி பார்க்க போனா இந்த ப்ராடக்ட்ஸ்ல இருக்க சீரீஸ்ல. அண்ட் பேட்டரி பேக்கப் தேவையா இருந்தா உங்களுக்கு 802A ஆப்ஷனல் ப்ராடக்டா நீங்க பேட்டரி பேக்கப் போட்டிருக்க ப்ராடக்ட் நீங்க செலக்ட் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இதான் இருக்க மெயின் ஃபீச்சர்ஸ் அண்ட் அட்வான்டேஜஸ் இந்த டிவைசஸ்ல இருக்க ப்ராடக்ட் ஃபேமிலியில ஃபிங்கர் பிரிண்ட் அண்ட் கார்ட் டிவைஸ்ல. ரைட். ஸோ அதுலேயும் நாங்கள் கம்பேரிசன் படி பார்க்க போனால் உங்களுக்கு ஈஸியாக பார்த்துக்கொள்ளலாம். ஸ்க்ரீன் வைஸ் போனால் எல்லாத்துலேயும் 2.4 LCD டிஸ்பிளே ஒன்று இருக்கு. மற்றும் கார்டு வைஸ் பார்க்கணும் 1000 கார்ட்ஸ் அண்ட் 3000 அந்த சொன்ன மாதிரி தான். அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட்டும் அதே மாதிரி. அண்ட் இவெண்ட் லாக்ஸும் எல்லாத்துலேயும் சேம். பேட்டரி வைஸ் நீங்கள் ஆப்ஷனலாக செலக்ட் பண்ணிக்கொள்ள முடியும். இந்த டிவைஸுக்கு பேட்டரி தேவையாக இருந்தால் பேட்டரி பேக்கப் போட இருக்க டிவைஸஸ் நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. மற்றும் வைஃபை சப்போர்ட் பண்ணக்கூடிய டிவைசஸ் ப்ரோ சீரிஸ்ல இருக்குது. இந்த ரெண்டு டிவைஸும் வைஃபை சப்போர்ட் பண்ணக்கூடியது. அண்ட் நெட்வொர்க் வைஸ் பார்க்கும்போது எல்லாமே சேம் நெட்வொர்க் கனெக்ட் பண்ணக்கூடிய டைரக்ட்லி ஸ்டாண்ட் லோன் வேலை செய்யக்கூடிய ப்ராடக்ட்ஸ் தான் இந்த ப்ராடக்ட் ரேஞ்ச். ரைட். ஸோ நாங்கள் ஃபேஸ் ரெகக்னிஷன் டெர்மினல்ஸ் பார்த்துட்டோம், மற்றும் ஃபிங்கர் பிரிண்ட் அண்ட் கார்டு ரீடர்ஸும் டெர்மினல்ஸும் பார்த்துட்டோம். ஸோ நாங்கள் இப்போ அடுத்து பார்க்க போகிறது தான் மல்டி டோர் கண்ட்ரோலர் சிஸ்டம். ஸோ இதில் இருக்க மெயின் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக விளங்கிக் கொள்ள முடியும் இந்த பேனல். ஸோ இந்த பேனல் மூலம் தான் நாங்கள் மெயின்லி இந்த டிவைஸ் எல்லாத்தையும் நாங்கள் கண்ட்ரோல் பண்ண போகிறோம். அதாவது எல்லா டோர்ஸையும் நாங்கள் கண்ட்ரோல் பண்ண போடுறது இந்த பேனல் மூலமா. ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் சிங்கிள் டோர், 2 டோர், 4 டோர் வரைக்கும் இந்த ஒரு பேனலால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இது மாதிரியான நிறைய பேனல்ஸ் நீங்க கனெக்ட் பண்ணி ஒரு சிங்கிள் பிளாட்ஃபார்முக்கு எடுக்க முடியும். அதாவது எங்களோட சாஃப்ட்வேர் பேஸ், அதாவது நாங்கள் முதல்ல சொன்ன மாதிரி ஹிக் சென்ட்ரல் சாஃப்ட்வேர் இருக்கலாம், மற்றும் IVMS 4200 எங்களோட கிளையண்ட் சாஃப்ட்வேர் மூலமா இந்த டிவைஸ் நீங்க எல்லாத்தையும் ஒரு சென்ட்ரலைஸ்ட் லொகேஷனுக்கு எடுத்து நீங்க மேனேஜ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த பேனல் மூலமா நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் இந்த பேனல் மூலமா உங்களுக்கு ஆத்தென்டிகேஷன் மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ இந்த பேனல் மூலமா உங்களுக்கு 100,000 கார்ட்ஸ் வரைக்கும் இவர் மேனேஜ் பண்ண முடியும். அதாவது 100,000 ஸ்டாஃப் வரைக்கும் உங்களுக்கு ஈஸியாக வர மூலமா கனெக்ட் பண்ணிக்கொள்ள முடியும். இந்த கார்ட்ஸ் ரெஜிஸ்டர் பண்ண முடியும். இந்த கார்ட்ஸ் மூலமா உங்களுக்கு கனெக்ட் பண்ணி அவுட்புட் எடுக்க முடியும். அது தவிர 2600Gன்ற மாடல் நீங்க பாத்தீங்களா இருந்தா அதுல இருக்க ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் பாத்தீங்களா இருந்தா இதுக்குரிய சர்டிபிகேஷன் வைஸும் அண்ட் டிமென்ஷன்ஸ் வைஸும் உங்களுக்கு சின்ன அட்வான்டேஜ் ஒன்று இருக்கு. ஸோ இதான் ரெண்டு மாடல்ஸ் எங்களை இருக்க ஸ்பெஷல் மாடல்ஸ். நாங்கள் இதோட டிஃபரன்ஷியேட் நாங்கள் அடுத்த சைட்ல நாங்கள் பார்ப்போம். ஸோ கண்ட்ரோல் பேனல்னு பார்க்கும்போது 2 பேனல்ஸ் ஆகும். இதுக்குரிய ரீடர்ஸ், இதுக்குரிய நீங்க வேண்டிய ரீடரை நீங்க செலக்ட் பண்ணி உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி கார்டு ரீடரா இல்லாட்டி கீபேட் வேணுமா இல்லாட்டி ஃபிங்கர் பிரிண்ட் ரீடர்ன்ற மாதிரி உங்களுக்கு வேண்டிய ரீடர்ஸை நீங்க செலக்ட் பண்ண முடியும். அக்சசரிஸ் படி பார்க்கும்போது நாங்கள் முதல்ல சொன்ன மாதிரி தான் எங்களுக்கு தேவையான வேண்டிய அக்சசரிஸ் லாக்ஸா இருக்கட்டும், பட்டன்ஸா இருக்கட்டும் அண்ட் பிராக்கெட்ஸா இருக்கட்டும் எல்லாமே உங்களுக்கு ஹைக்விஷன் ப்ராடக்ட்ஸ் மூலமாகவே செலக்ட் பண்ணிக்கொள்ள முடியும். இஷ்யூஸ் படி பார்க்கும்போது நாங்கள் முதல்ல சொன்ன மாதிரி இது கார்டு இஷ்யூ வரும். இதன் மூலமா நீங்க உங்களோட ஐசி கார்டோ EM கார்டோ இல்லாட்டி மைஃபை கார்டையோ நீங்க இதுக்குரிய ப்ராடக்ட் மூலமா இதுக்கு வச்சு நீங்க ஒரு பர்சன் ரெஜிஸ்டர் பண்ண முடியும். அதாவது ஒரு ஸ்டாஃப் வந்துட்டாருன்னா ஏன்ற ஸ்டாஃப்னா அந்த ஏன்ற ஸ்டாஃப் நீங்க கார்டு கொடுக்க போறீங்களா இருந்தா ஸோ இந்த கார்டு இஷ்யூ மூலமா அவருக்கு கொடுக்கக்கூடிய கார்டை நீங்க உங்களோட கம்ப்யூட்டர் மூலமா கனெக்ட் பண்ணிட்டு, அதாவது நாங்க மென்ஷன் பண்ணிருக்கோம் USB மூலமா இந்த டிவைஸ் உங்களோட கம்ப்யூட்டருக்கோ உங்களோட ஒரு சிஸ்டத்துக்கோ கனெக்ட் பண்ணிட்டு அந்த கார்டை இதுக்கு மேல பிளேஸ் பண்ணி நீங்க சிஸ்டம் மூலமா இந்த பர்சனுக்கு இந்த கார்டை ரெஜிஸ்டர் பண்றீங்க. நீங்க ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் இந்த கார்டு இஷ்யூவர். அதே மாதிரிதான் இது வந்து ஃபேஸ், கார்டு அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் மூணையும் இஷ்யூ பண்ணக்கூடிய ஸ்பெஷல் டிவைஸ் தான் இது. எங்களோட ஸ்பெஷல் ஒன் ஆஃப் த டிவைஸ். அதாவது ஃபேஸ் கேமராவும் இதுல இருக்கு, ஃபிங்கர் பிரிண்டும் இருக்கு, கார்டும் இருக்கு. ஸோ மூணையும் இஷ்யூ பண்ணக்கூடிய டிவைஸ் தான் இது. அதுதான் மெயின் டிஃபரன்ஸ் இந்த டிவைசஸ் ரெண்டுக்கு. அண்ட் பவர் சப்ளை மோட்ஸ் உங்களுக்கு தேவையான ஆக்சஸ் கண்ட்ரோல் டிவைஸுக்கு தேவையான பவர் சப்ளைஸ் இஷ்யூ பண்ற பவர் சப்ளை பேனல்ஸ் தான் இந்த 2 பேனல்ஸும்.
ரைட், நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் இந்த கண்ட்ரோல் பேனல்ஸை நீங்க படி பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பேனல்ல DS28 சீரிஸ்ன்றது எங்களோட வேல்யூ சீரிஸ் ப்ராடக்டா நாங்க கன்சிடர் பண்றோம். ஸோ இந்த வேல்யூ சீரிஸ் மூலமா உங்களுக்கு 10,000 கார்ட்ஸ் வரைக்கும் இவரை ஹேண்டில் பண்ண முடியும் அண்ட் 50,000 ஈவெண்ட்ஸ் இவரை ஹேண்டில் பண்ண முடியும். அண்ட் இவருக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா இவர் விங்கார்ட் ரீடர்ஸ் மட்டும் தான் இவர் கனெக்ட் பண்ண முடியும். அதாவது நீங்க மாடல் செலக்ட் பண்ணும்போது இந்த ரீடர் செலக்ட் பண்ணும்போது விங்கார்ட்ன்ற டெக்னாலஜி சப்போர்ட் பண்ணக்கூடிய சிக்னல் சப்போர்ட் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் தான் இந்த கண்ட்ரோல் பேனலை செலக்ட் பண்ணலாம். மற்றபடி இவரையும் லாக்குக்கும் எங்களோட IVMS சாஃப்ட்வேர்ஸுக்கும் கனெக்ட் பண்ணக்கூடாது. ஸோ ஒரு பட்ஜெட் சொல்யூஷனா இருந்தா அண்ட் காஸ்ட் எஃபெக்டிவ் சொல்யூஷனா நீங்க செலக்ட் பண்றீங்களா இருந்தா லோ பட்ஜெட்ல உங்களுக்கு ஈஸியா இந்த மாதிரி ஒரு பேனலும் ரீடர்ஸையும் லாக்ஸையும் வச்சும் ஒரு சொல்யூஷன் கிரியேட் பண்ணிக்கொள்ள முடியும். மற்றும் நீங்க அடுத்த லெவலுக்கு ஒரு அட்வான்ஸ் லெவலுக்கு நீங்க போகணுமா இருந்தா 100,000 கார்ட்ஸ் வரைக்கும் இந்த பேனலால மேனேஜ் பண்ண முடியும் அண்ட் 300 ஈவெண்ட்ஸ் வரைக்கும் 1000 வரைக்கும் ஹேண்டில்ஸ் பண்ண முடியும் இவருக்கு இந்த டிவைஸுக்கு. மற்ற இவருக்கு மெயின் அட்வான்டேஜ் என்னன்னா இவருக்கு RS485 அண்ட் விங்கார்ட் ரெண்டு டெக்னாலஜியும் இவருக்கு யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த RS485 டெக்னாலஜில மட்டும் தான் உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் டிவைஸ் கனெக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு வரும். ஸோ முதலாவது டிவைஸ்ல கார்டா மட்டுமா இருந்தா உங்களுக்கு நீங்க உங்களோட காஸ்ட் எஃபெக்டிவ் சொல்யூஷன்ல நீங்க செலக்ட் பண்ண முடியும். முதல்ல நான் காட்டின கண்ட்ரோல் பேனல்ல ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் ரீடரோட அட்வான்ஸ் வெர்ஷனா தேவைப்பட்டா உங்களுக்கு DSK26ன்ற சீரீஸை நீங்க செலக்ட் பண்ணி உங்களுக்கு விங்கார்ட் RS485 ரெண்டையும் கனெக்ட் பண்ணக்கூடிய நீங்க பேனலை நீங்க செலக்ட் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இதுலயும் சேம் தான் லாக்ஸ் விங்கார்ட் ரீடர்ஸ் அண்ட் RS485 ரீடர்ஸ் மற்றும் கார்ட் இஷ்யூவர்ஸை நீங்க USB மூலமா கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ணி இந்த டோட்டல் சொல்யூஷனையும் உங்களுக்கு பில்டப் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இதான் இருக்க மெயின் அட்வான்டேஜ். மற்றபடி பார்க்கும்போது நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் இந்த கண்ட்ரோல் பேனல் யூஸ் பண்ணும்போது நிறைய அட்வான்டேஜ் இருக்கு. எல்லாத்தையும் ஒரு சென்ட்ரல் இவர் மேனேஜ் பண்ணுவார்னு சொன்னோம். ஸோ அது தவிர பேட்டரி பேக்கப்புக்குரிய ஒரு ஸ்பேஸும் இந்த டிவைஸ்ல இருக்கு. அதான் இந்த டிவைஸ் ஒரு பாக்ஸ், பெரிய பாக்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ அந்த பாக்ஸ்ல உங்களுக்கு பவர் கட்ஸ், அதாவது ஆக்சஸ் கண்ட்ரோல் டிவைஸ்ன்றது ஒரு முக்கியமான டிவைஸ். ஸோ அந்த டிவைஸ்ல கரண்ட் இருந்தால் மட்டும் தான் உங்களுக்கு ஒர்க் பண்ண முடியும். ஸோ கரண்ட் எல்லா சொல்யூஷன்லையும் ஒர்க் பண்ணக்கூடிய பேட்டரி பேக்கப் சிஸ்டம் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு அட்வான்டேஜோட தான் இந்த ஸ்பேஸோட இந்த டிவைஸ் வந்துருக்கு. ஸோ அதில் நீங்க செலக்ட் பண்ணி உங்களுக்கு பேட்டரி பேக்கப் சிஸ்டத்தையும் நீங்க கனெக்ட் பண்ணிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த வயரிங் டிஸ்ட்ரிபியூஷன் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்ஸ்டாலேஷன் செய்யும் போது என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும்ன்றதை பத்தி நாங்கள் அடுத்த வீக் ப்ராக்டிகல் டெஸ்ட்ல உங்களுக்கு இலகுவா விலையும் கொள்ற மாதிரி நாங்கள் சொல்லித்தரோம். ஸோ அதை தவிர இந்த மாதிரியான ஒரு போர்டு, வயர் டிஸ்ட்ரிபியூஷன் போர்டும் இன்பில்ட்டா வரனால உங்களுக்கு இலகுவா டிவைசஸை கனெக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதாவது கேபிளிங் பார்ட், அதாவது ஒரு பேட்ச் பேனல் நீங்க கனெக்ட் பண்ணக்கூடிய அட்வான்டேஜ் தான் இருக்குது. அதர்வைஸ் நீங்க கேபிளிங் கனெக்ட் பண்ண பிறகும் இல்லாட்டி மெயின்டெனன்ஸ் பர்பஸ் இருக்கும்போதும் ஒரு ப்ராப்பர் டிஸ்ட்ரிபியூஷன் பேனல் ஒன்று இல்லைன்னா ப்ராப்ளம் கட்டாயம் வரும். ஸோ அது மாதிரியான டீல்ஸும் உங்களுக்கு இலகுவா தெரிஞ்சு கொள்ளக்கூடியதான் இந்த கனெக்டர்ஸோட இந்த பேனல்ல ஈஸியா டிசைன் பண்ணப்பட்டிருக்க இந்த பேனல். அது மட்டும் இல்லாம மெயின் ஒரு பாயிண்ட் தான் இந்த கண்ட்ரோல் பேனல்ல இருக்க இந்த ஃபயர் அலார்ம் ரிலே. இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு ஃபீச்சர். அதாவது ஒரு எமர்ஜென்சி டைம், ஒரு ஃபயர் எமர்ஜென்சியா இருக்கலாம், இல்லாட்டி ஏதாவது ஒரு எமர்ஜென்சி பர்பஸ்ல கண்டிப்பா ஆக்சஸ் கண்ட்ரோல் டிவைசஸ்ல இருக்க கனெக்ட் பண்ண டோர்ஸ் எல்லாம் ஒரேடியா ஓபன் ஆகணும்ன்றது ஒரு ரிக்வயர்மெண்ட்டா கண்டிப்பா வரும். ஸோ அப்படி இருக்கும்போது நாங்க கண்டிப்பா இதுக்குரிய கனெக்டிவிட்டி நாங்க எப்படி எடுக்கிறோம்னா ஒரு ஃபயர் அலார்ம் பேனல்லையோ இல்லாட்டி ஏதாவது ஒரு ஃபயர் இண்டிகேஷன் டிடெக்டர்ஸ் இருந்தா அதுல இருந்து ஒரு கனெக்ஷன் மூலமா எங்களுக்கு கனெக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு இந்த பேனலுக்கு. ஸோ இது ஒரு சென்ட்ரலைஸ் பேனலா இருக்கனால இந்த ஒரு பேனலுக்கு மட்டுமே நீங்க கேபிள் ஒன்று நீங்க கனெக்ட் பண்ணி விட்டீங்கன்னா இந்த ரிலே மூலமா ஹார்ட்வேர் வைஸ் ஒர்க் பண்ணாலும் எங்களுக்கு 100% அஷ்யூர் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு சிக்னல் வந்தா எங்களோட டோர்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆயிரும், எமர்ஜென்சி பர்பஸ் எல்லாரும் வெளியே போயிடலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் தான் இந்த ஃபயர் அலார்ம் சிக்னல் ரிலேஸோட வர்ற இந்த ப்ராடக்ட். ஸோ அதனால இந்த ப்ராடக்ட் நீங்க செலக்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு ஃபயர் அலார்ம் ரிலேயும் சப்போர்ட் பண்றதுன்றது உங்களுக்கு இலகுவா கஸ்டமர்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். So Varunan, I think can you please explain more about this fire alarm relay advantages? Sure, Shabi. I think this fire alarm relay is something that must be included in every access control systems. The thing is, why? First, let's think why we using access control. We are using an access control to restrict from someone from entering a place or to restrict from someone from going out of some premises. So just think, if there is some kind of emergency like a fire, if there were people inside that premises and because of these access controls all the doors are locked and they couldn't go out. So this fire alarm relay is implemented for
these kind of situations. When there is a fire, the fire alarm panel will get notified and it will get activated, and we can directly connect this fire alarm panel with our to our access controller through this fire alarm relay, so it can open and release the locks, and the people and occupants inside the building, they can safely move out in an emergency cases. And sometimes this integration is happening on the software end, but here in our controller panel we got a separate hardware relay to do this function. So this is more reliable compared to that, because we can do the both software and hardware integration in our controller. I think our viewers get a proper understanding about this, Shabi. Don't you think so? Definitely. Thank you. So நான் அடுத்து பார்க்க போற மெயின் அட்வான்டேஜ் தான் இந்த ப்ராடக்ட் மூலமா மல்டிடோர் ஃபங்க்ஷன்ல இருக்க அட்வான்டேஜ், மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன். அதாவது நார்மலி கார்டு சிஸ்டமா இல்லைன்னா ஃபிங்கர் பிரிண்ட் ஆத்தென்டிகேஷன் மட்டுமே இல்லாமல் இரண்டையும் எங்களுக்கு கனெக்ட் பண்ணி, அதாவது அவர் கார்டையும் ப்ரெஸ் பண்ணணும் அண்ட் அதோட அவரோட ஃபிங்கர் பிரிண்டையும் பிளேஸ் பண்ண மட்டுமே டோர் ஓபன் பண்ணக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு ஏற்படுத்திக் கொள்ள முடியுதான் இந்த மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன். ஸோ அதுவும் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ஃபீச்சரா நாங்கள் கருதுறோம். அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் கார்டு என்ட்ரின்ற ஒரு ஃபீச்சரும் கண்டிப்பா இருக்கு. ஸோ இதன் மூலமா இந்த ஆக்சஸ் கண்ட்ரோல் பர்மிஷன்ஸ்ல இருக்க மெயின் அட்வான்டேஜ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் கார்டுக்கு ஆல்வேஸ் ரிமைன் ஓபன் கன்ஃபிகர் பண்ண முடியும் மற்றும் ஃபர்ஸ்ட் கார்டு ஆத்தென்டிகேஷனும் கொடுக்கணும். அதாவது இதை நாங்க ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தா, ஒரு பேங்க்ல மெயின் டோர்னு வச்சுக்கொண்டா, ஸோ அந்த மெயின் டோருக்கு யாரும் அந்த பேங்க்ல ஒர்க் பண்ற ஒரு பர்சன் வந்தாலும் ஓபன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கிறத விட பேங்க் மேனேஜர் தான் ஃபர்ஸ்ட் பர்சனா நாங்க இருக்கணும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். ஸோ அப்படி ஒரு ரிக்வயர்மெண்ட் வந்தால் பேங்க் மேனேஜர் வந்த பிறகுதான் மற்றவங்க எல்லாரும் உள்ளுக்கு போகணும். அது வரைக்கும் மற்றவங்க எல்லாம் உள்ளுக்கு போகக்கூடாதுன்ற ஒரு சிச்சுவேஷன் ரிக்வயர்மெண்ட் வந்தால் உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் கார்டு ஆத்தென்டிகேஷன் மெத்தடை நாங்க கன்ஃபிகரேஷன் பண்ண முடியும் எங்க ப்ராடக்ட்ஸ்ல. ஸோ இருக்க அட்வான்டேஜ் என்னன்னா, இவரோட கார்டு வந்து பஞ்ச் பண்ணா மட்டும்தான் அதுக்கப்புறம் தான் மற்றவங்களோட கார்ட்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். அது வரைக்கும் மற்றவங்களோட கார்டு என்டர் பண்றதுக்காக டோர் ஓபன் பண்ணப்பட மாட்டாது. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஷாப்பிங் மால் மாதிரி நீங்க யோசிச்சீங்களா இருந்தா, அதுல இருக்க மெயின் பர்சன், அதாவது மெயின் செக்யூரிட்டி பர்சனா இருக்கலாம், இல்லாட்டி ஒரு அதுக்குரிய ஆத்தரைஸ் பர்சனா இருந்தா, அவரு வந்தா தான் மார்னிங் அவரோட ஷாப்பிங் மால் அவர் ஓபன் பண்றதா இருந்தா அவரோட கார்டை ப்ரெஸ் பண்ண டைம்ல இருந்து ஃபுல் டைம் டோர் ஓபன்ல இருக்கும். ஸோ அவர் திருப்பி ரிமைன் கார்டு கொடுக்குற வரைக்கும், அந்த கார்டு அவர் என்டர் பண்ற வரைக்கும் டோர் லாக்கே பண்ணப்படாம இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதாவது ஷாப்பிங் மால் மாதிரியான சிச்சுவேஷனா இருந்தா கண்டிப்பா இது தேவைப்படும். காலைல அவர் வந்து ஓபன் பண்ணும்போது தான் ஓபன் ஆகும், அவர் போகும்போது மூடினார்னா ரைட் க்ளோஸ்ட், அதுக்கு மேல யாராலையும் ஓபன் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் தான் இந்த ஃபர்ஸ்ட் கார்டுன்ற ஃபீச்சர். அடுத்ததான் பார்க்க வேண்டியதான் இன்டர்லாக்ன்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். நிறைய ஸ்ரீலங்காலையும் ப்ரொஜெக்ட்ஸ்லையும் தேவைப்பட்ட ஒரு விஷயமா கருதுறோம் நாங்க. அதாவது டோர்ஸ், மல்டிபிள் டோர்ஸ் இருந்தால் ஒரு டோர் ஓப்பன் ஆயிருக்கும் போது இன்னொரு டோர் ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ நார்மலி இது ஒரு லெபார்டரிஸ் இல்லைன்னா ஸ்பெஷல் சினாரியோஸ் இருக்க பிளேசஸ்ல கண்டிப்பா இந்த மாதிரியான ஃபீச்சர் ரெக்வயர்மெண்ட் வரலாம். அதாவது ஃப்ரண்ட் டோர் ஓப்பன் ஆகும் போது ரியர் டோர் ஓப்பன் பண்ண முடியாது. அதாவது அட் அ டைம்ல 2 டோர் எப்பயுமே ஓப்பன் பண்ண முடியாது. ஒரு டைமுக்கு ஒரு டோர் தான் ஓப்பன் பண்ண முடியும். ஸோ அந்த டோர் க்ளோஸ் பண்ணாதான் மற்ற டோர் ஓப்பன் பண்ண முடியும். அது மாதிரியான ஸ்பெஷல் ஃபீச்சர் இந்த இன்டர்லாக்கிங் ஃபீச்சர்ல நாங்க கனெக்ட் பண்ண முடியும். மற்றும் ஆன்டி பாசிங் பேக். ஸோ இந்த மாதிரியான ஃபீச்சர் நாங்க யூஸ் பண்றதால யாராவது ஒரு பர்சன் ஃபார் எக்ஸாம்பிள் அவரோட கார்டை பஞ்ச் பண்ணிட்டு இன் பண்ணி உள்ளுக்கு போயிட்டு ஆனா அவர் வெளியே வர முதல்ல அவரோட கார்டை ஜன்னல் வழியாக பாஸ் பண்றாரு இன்னொரு பர்சனுக்கு, நீங்களும் உள்ளுக்கு வாங்க. அப்போ ஒரு கார்டுல 2 பேர் உள்ளுக்கு வர பாக்குறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃபீச்சர்ஸ் தேவைப்படும் வாய்ப்புகள் ஏற்பட நிறைய வாய்ப்புகள், தவறுகள் ஏற்பட்ட இடங்கள்ல அவங்க இந்த மாதிரியான தவறா யூஸ் பண்ண முடியாம இதை யூஸ் பண்ணலாம் இந்த ஃபீச்சர்ஸ். அதாவது ஒருத்தர் இன்னானா அவர் அவுட் ஆன பிறகு தான் அவருக்கு இன்னொருக்கு அந்த டிவைஸ் மூலமா உள்ளுக்கு வர முடியும். அவருக்கு உள்ளுக்கு இருக்கும்போது இன்னொருத்தருக்கு வர வைக்கிறாருன்ற மீன்ஸ் அது ஒரு தவறான விடயமா நாங்க கருதுறோம். ஸோ அதனால ஆன்டி பாசிங் பேக் என்ற ஃபீச்சர் எனேபிள் பண்ண முடியும். மற்றும் லிங்கேஜஸ் நாங்கள் முதல்ல சொன்ன மாதிரி தான் இந்த டிவைஸ் ட்ரிகர் another டிவைஸ் மூலமா எங்களுக்கு வேண்டிய டிவைஸுக்கு லிங்க் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதாவது ஃபயர் அலார்ம்ஸா இருக்கலாம், இல்லைன்னா கேஸ் டிடெக்டர்ஸ் மற்றும் அதே மாதிரியான அலாம் பேனல்ஸுக்குரிய டிடெக்டர்ஸுக்கு எங்களுக்கு இதில் லிங்கேஜ் பண்ணக்கூடிய அட்வான்டேஜ் இருக்கு. ரைட், நாங்கள் சொன்ன மாதிரி தான் அந்த 2.6 சீரிக்கும் 2.8 சீரிஸுக்கு இருக்கும் மெயின் டிஃபரன்ஸ் படி பார்த்தீங்களா இருந்தா, நீங்க 2.8 சீரிஸை கார்ட்ஸ் மட்டுமே ரெக்வயர்மெண்டா இருக்க இடங்களுக்கு நீங்க ஈஸியா யூஸ் பண்ணலாம். ஸோ அதுலயும்
விங்கார்ட் ரீடர்ஸ் 4 வரைக்கும் உங்களுக்கு முன்னுக்கு டிவைஸஸ் நீங்க கனெக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதாவது 4 டிவைஸஸ் உங்களுக்கு விங்கார்ட் ரீடர்ஸா நீங்க கனெக்ட் பண்ணலாம். மற்றும் அப்படி நீங்க கனெக்ட் பண்ணும்போதும் 10,000 கார்ட்ஸ் வரைக்கும் பர்சன், அதாவது 10,000 கார்ட்ஸ்ல 10,000 பர்சன் நீங்க டிசைன் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அதையும் ஹேண்டில் பண்றதும் 50,000 ஈவெண்ட்ஸ் வரைக்கும் இந்த டிவைஸ் மூலம், இந்த பேனல் மூலமாவே ரெக்கார்டிங் பர்பஸுக்கும் வச்சுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு தான் இது இருக்க மெயின் அட்வான்டேஜ். மற்றும் அதுவே நீங்க இல்ல எனக்கு 100,000 கார்ட்ஸ் வரைக்கும் அண்ட் 300,000 இவெண்ட் ரெக்கார்ட்ஸ் வரைக்கும் மேக் பண்ணணும் அண்ட் RS-485 ஃபிங்கர் பிரிண்ட் கார்ட் ரீடிங் ரெண்டையுமே நீங்க கனெக்ட் பண்ண மாதிரி நீங்க செலக்ட் பண்ணக்கூடிய மாடல் தான் 26K26 என்ற சீரீஸ். ஸோ அது இருக்க மெயின் அட்வான்டேஜ். RS-485 கனெக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அண்ட் விங்கார்ட் ரீடர்ஸ் 4 அல்லது RS-485 ரீடர்ஸ் 8 வரைக்கும் கனெக்ட் பண்ணக்கூடிய அட்வான்டேஜ் இருக்கு. அண்ட் மல்டிபிள் ஆத்தென்டிகேஷன் கனெக்ட் பண்ணலாம் அண்ட் இன்டர்லாக்கிங் ஃபீச்சர்ஸ் மற்றும் அலாம் ஜோன் 4 அலாம் ஜோன் வரைக்கும் உங்களுக்கு இன்புட் கொடுக்கவும் அண்ட் ஃபயர் அலாம் ரிலே நாங்கள் முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி ஒரு ரிலே செட்டப்பும் இந்த டிவைஸ்ல உங்களுக்கு காண்பிக்கப்படுறதுனால இலகுவா அலாம் பேனல்ஸையும் கனெக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஸோ இது ஒரு அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் உடைய டிவைஸ் அந்த K26 சீரிஸ் டிவைசஸ் கருதப்படுது. அதே மாதிரி ரீடர்ஸ் படி பார்க்கும்போது ரீடர்ஸும் ஒவ்வொரு வகையான ரீடர்ஸ் அண்ட் ஒவ்வொரு அப்பியரன்ஸ் டைப்ல டிஃபரன்ஷியேட் பண்ணப்பட்டிருக்கு. அதுக்கு மெயின் அட்வான்டேஜ் விங்கார்ட் ரீடரா இல்லாட்டி RS-485 ரீடரானு நீங்க கத்துக்கலாம். மற்றும் சில ரீடர்ஸ் விங்கார்டும் இருக்கு, RS-485 இருக்கனால உங்களுக்கு தேவையான ரீடர்ஸையும் உங்களுக்கு செலக்ட் பண்ணிக்கொள்ள முடியும். கீபேட் இப்படி இருக்கணுமா, இல்லைன்னா கீபேட் பட்டன்ஸ் பிரஸ் பண்ணக்கூடியதா இருக்கணுமா, அப்படி இல்லை என்றால் ஸ்லிம்மா இருக்கணுமா இருந்தால் K1107 ஆகும். மற்றும் ஃபிங்கர் பிரிண்ட் தேவைப்படுறதா இருந்தால் உங்களுக்கு இலகுவா ஃபிங்கர் பிரிண்ட் ரீடரையும் கனெக்ட் பண்ணிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ மற்றும் நார்மல் கீபேட்ஸ் அப்பியரன்ஸ் வைஸ் உங்களுக்கு தேவையான மாடல்ஸ் உங்களுக்கு தேவையான மாதிரி செலக்ட் பண்ணிக்கொள்ள முடியும். அதாவது இக்கோ மாடலா இருந்தால் ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரீ டிவைஸ் தான் உங்களுக்கு கருத முடியும். இதெல்லாம் ப்ரோ டிவைஸ் தான் உங்களுக்கு செலக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. மற்ற டிவைஸ் எல்லாமே அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸோட, அதாவது சில டிவைசஸ் மைஃபே கார்டு மட்டுமே கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு, அதாவது அக்சஸ் பண்ண முடியும். மற்ற டிவைஸ் இருக்குது மைஃபே கார்டு EM கார்டு ரெண்டையும் சப்போர்ட் பண்ணக்கூடிய டிவைசஸ். ஸோ அதுலேயும் உங்களுக்கு தேவையான மாதிரியான டிவைஸை ஈஸியாக செலக்ட் பண்ண முடியும். அண்ட் IP65 கனெக்ட் பண்ணுற டிவைசஸ் எது அண்ட் IP64ன்றது இண்டோ மட்டுமே யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எதுன்றதையும் உங்களுக்கு தேவையான மாதிரி மாடல்ஸை ஈஸியாக உங்களுக்கு செலக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு தான் இந்த கம்பேரிசன் டேபிளை நாங்கள் காட்டப்பட்டிருக்குது. அதே மாதிரி நாங்கள் முதல்ல பார்த்து ஃபிங்கர் பிரிண்ட் டெர்மினல்ஸ் அண்ட் கார்ட் டெர்மினல்ஸ், அதாவது இதெல்லாம் டெர்மினல்ஸா நாங்கள் கருதுறோம். ஸோ டெர்மினல் நாங்கள் சொல்லும் போது இதெல்லாம் ஸ்டாண்ட் லோன் ஒர்க் பண்ணக்கூடிய டிவைஸ், அதாவது கண்ட்ரோல் பேனல் பாக்ஸ் ஒன்று தேவையில்லை, டிரெக்டா இந்த டிவைசஸ் மூலமாகவே உங்களுக்கு ஈஸியா ஒரு டோலாக் சிஸ்டமை இன்டிகிரேட் பண்ணிக்கொள்ள முடியும். அதாவது இந்த டிவைஸ் மூலமாகவே உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்டா கார்டான்னு டிசைட் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரியான டிவைஸை கனெக்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் 3000 கார்ட்ஸ் 10,000 ஈவெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த டிவைசஸ் ரெண்டு மூலமாகவும் யூஸ் பண்ணிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அண்ட் அதுலேயும் டைம் அட்டெண்டன்ஸ் ஃபங்க்ஷன் வேணும்னா உங்களுக்கு 802 சீரீஸ் ஆகும். ஆக்சஸ் கண்ட்ரோல் மட்டுமா இருந்தால் 801 சீரீஸையும் உங்களுக்கு செலக்ட் பண்ணிக்கொள்ள முடியும். மற்றும் வேல்யூ சீரீஸ் அட்டெண்டன்ஸ் டெர்மினல் உங்களுக்கு தேவைப்பட்டதா இருந்தால் 1000 ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் 1000 கார்ட்ஸ் அண்ட் 100,000 ரெக்கார்ட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் டைம் அட்டெண்டன்ஸ் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு தான் இந்த டிவைசஸ் ரெண்டு மூலமாக உங்களுக்கு கிடைக்கப்படுது. ஸோ இது வந்து ப்ரோ சீரிஸ் நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் எங்களோட பாப்புலர் டிவைஸ். இதுக்கு அட்வான்டேஜ் 3000 ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வரைக்கும் கனெக்ட் பண்ண முடியும், 3000 கார்ட்ஸ் அண்ட் 100,000 ரெக்கார்ட்ஸ் இந்த டிவைஸ் மூலமாகவே கனெக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு. அதாவது ஆக்சஸ் கண்ட்ரோலாகவும் டைம் அட்டெண்டன்ஸையும் இரண்டையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் தான் இந்த ப்ராடக்ட்ஸ். ஸோ அதுலேயும் டோ கவுண்ட்ஸ் எங்களுக்கு மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. எல்லா டிவைஸ்லையும் ஒரு டோருக்குரிய கனெக்டிவிட்டி உங்களுக்கு கொடுக்கலாம். இந்த டோருக்குரிய ஆக்சஸ் பண்ற வாய்ப்பு இருக்குது. ஒரு சிங்கிள் டிவைஸ் ஒரு சிங்கிள் டோரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய. ஸோ இது எல்லாமே நெட்வொர்க் த்ரூ கனெக்ட் பண்றதுனால உங்களுக்கு ஈஸியா நெட்வொர்க்கா வைஃபைன்னு கனெக்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கனெக்டிவிட்டியை செஞ்சு கொள்ள முடியும். நான் நினைக்கிறேன் எங்களோட கம்பேரிசனும் உங்களுக்கு கிளியரா விளங்கி இருக்கும்னு. ஸோ மற்றபடி நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் இந்த டிவைசஸ் என்ரோல்மெண்ட் டிவைசஸ் நாங்கள் சொல்றோம், அதாவது ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய டிவைசஸ். அதுலயும் கார்டு மட்டுமா இருந்தால் உங்களுக்கு இந்த டிவைஸையும் மற்றும் ஃபிங்கர் பிரிண்ட் டிவைஸ் ஃபிங்கர் பிரிண்ட்டை மட்டும் நீங்க ரெக்கார்ட் பண்ற டிவைஸ் தேவைப்படுறதா இருந்தால் உங்களுக்கு K1F820 மாடலும் அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் கார்டு ஃபேஸ் மூணையும் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பா இருந்தா, அதாவது ஒரு கம்பெனில HR டிபார்ட்மெண்ட்டுக்கு மாதிரியான தேவைப்படும் மாதிரி ஒரு
டைப் இருந்தால் உங்களுக்கு இந்த மாதிரியான டிவைஸை ஈஸியாக உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண முடியும். ஸோ ஹெச்ஆர் ஆஃபீஸர் கம்ப்யூட்டருக்கு இந்த மாதிரி டிவைஸை கனெக்ட் பண்ணி தரேன்னா அவருக்கு கார்டையும் இஷ்யூ பண்ண முடியும், ஃபிங்கர் பிரிண்டையும் இஷ்யூ பண்ண முடியும், ஃபேஸையும் இஷ்யூ பண்ண முடியும். ஸோ அவருக்கு தேவையான மாதிரி அவருக்கு ஈஸியாக அவர் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வாய்ப்பு தான் இந்த டிவைஸ் இருக்க அட்வான்டேஜ். ஸோ இதுலையும் ஒரு கெப்பாசிட்டி மெயின்டைன் பண்ணப்படுது. 2000 யூசர்ஸ் வரைக்கும் இதில் கெப்பாசிட்டி கண்ட்ரோல் பண்ணலாம். அண்ட் 20,000 கார்ட்ஸ் அண்ட் 20,000 ஃபிங்கர் பிரிண்ட் கெப்பாசிட்டி வரைக்கும் மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ இந்த 3 டிவைஸையும் உங்களுக்கு ஈஸியாக கனெக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு, அதாவது ஃபிங்கர் பிரிண்டிங் கார்டையும் நெட்வொர்க் யூஎஸ்பி த்ரூவும் அண்ட் உங்களுக்கு ஃபேஸ் ரெகக்னிஷன் டெர்மினல், அதாவது 3ஐயும் கனெக்ட் பண்ணக்கூடிய டிவைஸையும் ஈஸியாக கம்ப்யூட்டருக்கு விண்டோஸ் ஓஎஸ் மூலமாகவே கனெக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு தான் உங்களுக்கு இருக்க மெயின் அட்வான்டேஜ். அது மட்டும் நாங்கள் முதல்ல சொன்ன அக்சசரிஸ் படி பார்க்கும்போது, ஸோ அதுலேயும் உங்களுக்கு தேவையான மாதிரியான கார்ட்ஸை உங்களுக்கு ஈஸியாக செலக்ட் பண்ண கொள்ள முடியும். அதாவது மைஃபியா கார்டா இல்லைன்னா மைஃபியா கார்ட்லையும் இருக்க பெர்சன்டேஜ் படி உங்களுக்கு செலக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புல உங்களுக்கு மைஃபியா கார்டு மட்டும் இல்லாமல் மைஃபியா கார்டு ஒரு கீ டேக்கா யூஸ் பண்ணக்கூடியதாக இருந்தால் கீ டேக் மோட்லாம் செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். மற்றும் இஎம் கார்டு உங்களுக்கு வேணுமா இருந்தால் இஎம் கார்டு படியும் உங்களுக்கு செலக்ட் பண்ணக்கூடிய மாடல்ஸ் தான் இருக்கலாம். மற்றும் சில ரெக்வயர்மெண்ட்ஸ் வரலாம், எனக்கு இஎம் பிளஸ் மைஃபியா ரெண்டையுமே உங்களுக்கு தேவைப்பட்ட இடங்கள் வரக்கூடியதாக இருக்கும். அதாவது இந்த கார்டு மூலமா உங்களுக்கு 2 ஒத்தன்டிகேஷனையும் ஹேண்டில் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதாவது 2 டிவைசஸ், ஒரு டிவைஸ் மைஃபியா கார்டையும் மற்ற டிவைஸ் இஎம் கார்டையும் கனெக்ட் பண்ணா இந்த ஒரு கார்டு மூலமாவே உங்களுக்கு டுவல் ஃப்ரீக்வன்சி மூலமா யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பெஷல் கார்டு தான் இந்த டுவல் ஃப்ரீக்வன்சி கார்ட்ஸ். ஸோ இதுக்கு இந்த மாதிரி உங்களுக்கான தேவைக்கேற்றபடியான டிவைசஸ் கார்ட்ஸையும் உங்களுக்கு செலக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. மற்றும் நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் அக்சசரிஸ், எல்லா வகையான அக்சசரிஸும் உங்களுக்கு இலகுவா ஹைக்விஷன் ப்ராடக்ட் மூலமாவே கனெக்ட் பண்ணக்கூடிய மெயின் அட்வான்டேஜ். அதுல நாங்கள் சொன்ன மாதிரி வேல்யூ சீரிஸ் அண்ட் ப்ரோ சீரிஸ்னு 2 வகையா பிரிச்சிருக்கோம். ஸோ லோ வெயிட் டோஸா இருந்தா, டோஸ்ல வெயிட் தான் மெயின் முக்கியம், நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஸோ லோ வெயிட் டோஸுக்கு வேல்யூ சீரிஸையும், கொஞ்சம் வெயிட் ஹையர் லெவல்ல இருக்கிற டோஸுக்கு நாங்கள் ப்ரோ சீரிஸையும் ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸோ இதுலையும் எலக்ட்ரிக் லாக் அண்ட் மேக்னெட்டிக் லாக் ரெண்டையும் உங்களுக்கு கனெக்ட் பண்ண முடியும். அதே மாதிரி ப்ரோ சீரிஸ்லையும் எலக்ட்ரிக் மேக்னெட்டிக் லாக்ஸ் அண்ட் அதுக்கு தேவையான பிராக்கெட்ஸையும் உங்களுக்கு இலகுவா செலக்ட் பண்ண முடியும். மற்றும் இந்த இன்டெலிஜென்ட் எலக்ட்ரிக் லாக் மூலமா ஒரு ஸ்பெஷல் அட்வான்டேஜும் இருக்கு. அதாவது இந்த டிவைஸ் நீங்க கனெக்ட் பண்றதால நார்மலி பவர் டிஸ்கனெக்ட் ஆனாலும் உங்களுக்கு இந்த டோரை லாக் பண்ண ஓபன் பண்ண முடியாத அளவுக்கு கான்ஃபிகரேஷன் செய்யக்கூடிய அட்வான்டேஜ் இந்த இன்டெலிஜென்ட் எலக்ட்ரிக் லாக்ல இருக்க அட்வான்டேஜ். மற்றும் மேக்னெட்டிக் லாக்ஸ் அண்ட் அதுக்குரிய பிராக்கெட்ஸும் உங்களுக்கு இலகுவா செலக்ட் பண்ணிக்கொள்ள முடியும். உங்களுக்கு தேவையான ஏற்றபடி உங்களுடைய ப்ராடக்டை செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம் ஹைக்விஷன் அக்சசரிஸ் மூலமா. முதல்ல சொன்ன மாதிரி நாங்க எக்ஸிட் பட்டன் கண்டிப்பா தேவைப்படும். அதாவது ஃபிங்கர் பிரிண்ட் ரேட்ல சில இடங்கள்ல நாங்க பார்க்கும்போது இன்னாக மட்டும்தான் நாங்க அத்தன்டிகேட் பண்ணணும். எக்ஸிட்டுக்கு வரும்போது நீங்க பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு வெளியே வரலாம். ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன் இருந்தா உங்களுக்கு தேவையான எக்ஸிட் பட்டன்ஸை நீங்க செலக்ட் பண்ண முடியும். எக்ஸிட் பட்டன்ஸ் இந்த வகையான எக்ஸிட் பட்டன்ஸை செலக்ட் பண்ணிக்கலாம். மற்றும் இது ரெண்டும் மெயின்லி டச் ஃப்ரீ, அதாவது உங்களுக்கு பட்டனை ப்ரெஸ் பண்ண தேவையில்லை, நீங்க டச் ஃப்ரீயான கிட்ட உங்களோட ஃபிங்கரை கொண்டு போகும்போது ஆட்டோமேட்டிக்கலி இந்த பட்டன் ப்ரெஸ் ஆகக்கூடிய அட்வான்டேஜ் இருக்கு. அதாவது ஏதாவது இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ல டச் ஃப்ரீ டிவைசஸ் போடுறது தான் ரெக்கமெண்டட். ஸோ அது மாதிரி தேவைப்பட்டால் உங்களுக்கு டச் ஃப்ரீ பட்டன்ஸையும் கனெக்ட் பண்ணலாம். மற்றும் எமர்ஜென்சி எக்ஸிட் பட்டன்ஸ், அதாவது மெயின் நாங்கள் சொல்லுவோம் இதை கிளாஸ் பிரேக் டிடெக்டர்ஸ் சொல்லுவோம். அதாவது கிளாஸ் பிரேக் பட்டன்ஸ் நாங்கள் சொல்லுவோம். எமர்ஜென்சி டைம்ல உங்களுக்கு ஓபன் பண்ணிக்கொள்ள வேண்டியதா இருந்தா இந்த மாதிரியான நீங்க ப்ராடக்ட் நீங்க செலக்ட் பண்ணலாம். அதாவது பிராண்டட் ப்ராடக்ட்ஸா நீங்க இருக்கனால உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் கிளாஸை பிரேக் பண்ணிட்டு பட்டனை ப்ரெஸ் பண்ணா டோர் ரிலீஸ் ஆகும். அண்ட் இது எமர்ஜென்சி பர்பஸுக்கு கிரீன் கலரும், ஃபயர் டிடெக்ஷன்ஸ் ஃபயர் எமர்ஜென்சியா மாதிரி உங்களுக்கு தேவைப்படுறதா இருந்தா உங்களோட ப்ராடக்ட் ரெட் கலர் ப்ராடக்டாகவும் உங்களுக்கு செலக்ட் பண்ணிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு. அதாவது கிரீனா ரெட்டான்றது நீங்க செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம் அக்சசரிஸ் செலக்ட் பண்ணும்போது. ஓகே, ஸோ அடுத்து நாங்கள் பார்க்க போகிறது பெரிஃபரல் டிவைசஸ். ஸோ நாங்கள் இவ்வளோ நாங்கள் பார்த்த டிவைசஸ் எல்லாம் பார்த்துட்டோம். ஸோ இந்த பெரிஃபரல் டிவைசஸ்ல பார்க்கும்போது மெயின்லி நாங்கள் பார்க்க போகிற டிவைஸ் இந்த விசிட்டர் டெர்மினல். அதாவது விசிட்டர் டெர்மினல் டிவைஸும் ஒரு பாப்புலர் டிவைஸ். ரீசெண்டாக நாங்கள் ரிலீஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ். அதாவது ஒரு ரிசப்ஷன் டேபிள் மாதிரியான இந்த டிவைஸ் நீங்கள் செலக்ட் பண்ண வைக்கும்போது 2 சைட்லையும் ஸ்க்ரீன் 2 இருக்குது. மற்றும் கேமராவோட கனெக்ட் பண்ணுறதுனால வர்ற விசிட்டர்கிட்ட அவரை ஃபோட்டோ ஒன்று நாங்கள் அப்லோட் பண்ணுறதுக்குரிய அட்வான்டேஜ். அண்ட் த சேம் டைம் நீங்கள் விசிட்டருக்குரிய டீட்டெயில்ஸையும் என்டர் பண்ணி விடலாம். அண்ட் அவருக்குரிய அக்சஸ் கார்டையும் இந்த டிவைஸ் மூலமாகவே இஷ்யூ பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ அவருக்குரிய பிளேசஸ், அதாவது அவர் எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எந்த அக்சஸ் கண்ட்ரோலுக்கு நீங்கள் அக்சஸ் கொடுக்குறீங்கன்றதையும் ஈஸியாக இந்த விசிட்டர் மேனேஜ்மெண்ட் டெர்மினல் மூலமாகவே
ரிசப்ஷன்ல இருக்க பர்சனுக்கு ஹேண்டில் பண்ண முடியும். அதாவது பேப்பர்லெஸ் மேனேஜ்மெண்ட் தான் இதுக்கு மெயின் அட்வான்டேஜ். யாருமே இனிமேல் விசிட்டர்ஸ் ஒருத்தர் வந்தாலும் ஓவர் த ஃபோன் கால் பண்ணி ரைட் நீங்க இங்க போங்க அங்க போங்கன்னு யாரையும் உங்களுக்கு கனெக்ட் பண்ண வேண்டிய அவசியப்படாது. ஸோ இதன் மூலமா வர டீடைல்ஸ் நீங்க ரெக்கார்ட் நீங்க பர்பஸ் நீங்க மெயின்டைன் பண்ணிக்கொள்றீங்க. அண்ட் அவரோட ஸ்னாப்ஷாட் அதோட போட்டோவை நீங்க எடுத்து ஸ்னாப்ஷாட்டை நீங்க மெயின்டைன் பண்ணிக்கொள்றீங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு ப்ராப்பர் விசிட்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமா இருந்தா கண்டிப்பா இந்த மாதிரி டிவைஸ் இருந்தா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அண்ட் அதோட இப்ப இருக்க சிச்சுவேஷன் படி பார்க்கும்போது இதுக்கு டெம்பரேச்சர் ஸ்கிரீனிங்கும் இருந்தால் பெட்டர். ஸோ அதனாலதான் எங்க 2 மாடல் இருக்கு. அதுல ஒரு மாடல் 3XFDன்ற மாடல் நீங்க செலக்ட் பண்ணீங்களா இருந்தா அதுல தெர்மல் மாடியூலோட வர்ற டிவைஸ். ஸோ அதனாலதான் இதுல இருக்க அட்வான்டேஜ். இந்த தெர்மல் டிவைஸ் மூலமா வர்ற விசிட்டர் தெர்மல் ரீடிங்கும் எடுக்கும் அண்ட் போட்டோவையும் நாங்க டெம்பரேச்சர் மெஷர்மெண்டோட சேர்த்து போட்டோவையும் எங்களுக்கு லோட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த விசிட்டர்ஸ் டீடைல்ஸ் ஈஸியா எங்களுக்கு மேனேஜ் பண்ணவும் மெயின்டைன் பண்ணவும் முடிஞ்ச வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுக்குரிய ஒரு சின்ன வீடியோ ஒன்று இருக்கு. ஸோ அந்த வீடியோ நாங்கள் பார்ப்போம், உங்களுக்கு இன்னும் கிளியர் ஐடியா ஒன்று கிடைக்கும். Authenticated. எஸ், கண்டிப்பா உங்களுக்கு கிளியரா இருக்கும் இந்த விசிட்டம் டெர்மினல் இருக்க அட்வான்டேஜ். மற்ற பெரிஃபரல் டிவைஸ் தான் மெயின்ல நாங்கள் யூஸ் பண்ண போறது இந்த எலவேட்டர் கண்ட்ரோல், அதாவது லிஃப்ட்ஸ் நீங்க கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதாவது லிஃப்ட்ல நீங்க என்டர் ஆகும்போது நீங்க சில லிஃப்ட்ல கண்டிருப்பீங்க லிஃப்ட் பட்டன்ஸ் நாங்க எவ்வளவு ப்ரெஸ் பண்ணாலும் ப்ரெஸ் ஆகாது. ஸோ அதுக்குரிய அட்வான்டேஜ் என்னன்னா மெயின்லி அந்த லிஃப்ட்டை கண்ட்ரோல் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆத்தென்டிகேஷன் கார்டு இல்லாட்டி ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் ஐடி மட்டும் இல்லைன்னா ஒரு கீபேட் ஒன்று சரி கொடுத்துருப்பாங்க. அந்த பாஸ்வேர்டு இல்லைன்னா உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் இல்லைன்னா உங்களோட கார்டு ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் லிஃப்ட் ஆக்டிவேட்டே ஆகும். அதாவது லிஃப்ட்டுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய நம்பர்ஸ் லைட்டிங் சரி உங்களுக்கு கனெக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அப்படி இருக்க தேவையான சிச்சுவேஷன் கண்டிப்பாக வர சான்ஸ் இருக்கு. அதாவது ஒரு அபார்ட்மெண்ட் எடுத்து அந்த அபார்ட்மெண்ட்ல விசிட்டர்ஸுக்கு அந்த தேவையான ஃப்ளோருக்கு மட்டும் போனால் போதும், இல்லைன்னா மற்ற ஃப்ளோர்ஸுக்கு போறதால நிறைய ப்ராப்ளம்ஸ் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரியான சிச்சுவேஷன் வந்தா லிஃப்ட் கண்ட்ரோல் பண்றதுக்குரிய அட்வான்டேஜ் தான் இந்த ஆக்சஸ் கண்ட்ரோல் டெர்மினல்ல இருக்க அந்த எலவேட்டர் கண்ட்ரோல் என்ற பெரிஃபரல் டிவைஸ். ஸோ இந்த டிவைஸ் மூலமா நீங்க பார்க்கலாம், இதுல மெயின் கண்ட்ரோலர் டிஸ்ட்ரிபியூட்டட் கண்ட்ரோலர்னு 2 டிவைசஸ் இருக்கு. ஸோ அந்த மெயின் கண்ட்ரோல்ன்றது ஒரு லிஃப்ட்க்கு அது கண்டிப்பா தேவைப்படுற ஒரு டிவைஸ். ஸோ அந்த மெயின் கண்ட்ரோலருக்கு
அப் டு 128 ஃப்ளோஸ் வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அட்வான்டேஜ் இருக்கு. ஸோ இந்த மெயின் கண்ட்ரோலருக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் கண்ட்ரோலையும் கட்டாயம் நாங்கள் கனெக்ட் பண்ணணும். ஸோ அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் கண்ட்ரோலை கனெக்ட் பண்றதால அவருக்கு அப் டு 16 ஃப்ளோஸ் வரைக்கும் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இதுபடியான ஒரு லிஃப்ட்டை நீங்க எடுத்தீங்கன்னா ஒரு நார்மலா ஒரு 32 ஃப்ளோர்ஸ் இருக்க ஒரு பில்டிங்க்கு நீங்க இந்த லிஃப்ட்டுக்கு நீங்க இந்த டிவைஸ் நீங்க டிசைன் பண்றீங்களா இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு மெயின் கண்ட்ரோலர் தேவைப்படும் மற்றும் 2 டிஸ்ட்ரிபியூட்டர் கண்ட்ரோலரையும் ஒரு மெயின் கண்ட்ரோலர் கனெக்ட் பண்ணி இந்த மெயின் கண்ட்ரோலரை நாங்க ஃபிக்ஸ் பண்ண போறது லிஃப்ட் ரூம்ல டாப் லெவல்ல லிஃப்ட் ரூம்ல கனெக்ட் பண்ணலாம். மற்றபடி இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் கண்ட்ரோலர்ஸ் லிஃப்ட் லாபியில் அதாவது லிஃப்ட் கேபிலே நீங்க கனெக்ட் பண்ணிக்கொள்ள வாய்ப்பு இருக்கும். ஸோ அந்த லிஃப்ட் கேபில இருந்து டிஸ்ட்ரிபியூட்டர் கண்ட்ரோலர் இருந்தா ஒரு கேபிள் மூலமா அதாவது RS485 கேபிள் மூலமா ஒரு ரீடரை நீங்க கனெக்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அதாவது அது ஃபிங்கர் பிரிண்ட் ரீடாகவும் இருக்கலாம், கார்ட் ரீடாகவும் இருக்கலாம், இல்லாட்டி ஒரு கீபேடாகவும் நீங்க செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இதன் மூலமா நீங்க டிஃபைன் பண்ண முடியும் இந்த பர்சன் வந்தா அவருக்கு இந்த ஃப்ளோ தான் போகும், அப்படின்னா இந்த பர்சன் வந்தா இந்த ஃப்ளோஸ் எல்லாருக்கும் ஓபன் பண்ண முடியும் இவருக்கு, இல்லைன்னா இந்த பர்சன் வந்தா இவருக்கு நாங்க அலோவ் பண்ண மாட்டோம். ஸோ அதுபடியான டீடைல்ஸ் உங்களுக்கு ஃபீட் பண்ணி ஒரு எலிவேட்டர் சிஸ்டம் அதாவது ஒரு லிஃப்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் நீங்க டிசைன் பண்ணக்கூடிய வாய்ப்பு தான் இந்த எலிவேட்டர் கண்ட்ரோல்ல இருக்க மெயின் அட்வான்டேஜ். ரைட், நாங்க அடுத்து பார்க்க போறது டர்ன் ஸ்டைல்ஸ் கேட்ஸ். ஸோ அதுலயும் மெயின் விஷயம் நீங்க கண்டிப்பா இந்த மாதிரி டிவைஸ் நீங்க கண்டிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி டிவைஸ் ஒரு ஷாப்பிங் மால் இல்லைன்னா மெயின்ல ஒரு பெரிய கம்பெனி இல்லாட்டி ஒரு ஃபேக்டரியில ஸ்டாஃப் என்டர் ஆகும்போது இந்த மாதிரியான ஸ்பீட் கேட்ஸ் நீங்க நிறைய கண்டிருப்பீங்க. ஸோ இதுல இருக்க அட்வான்டேஜ் என்னன்னா 1 by 1 பர்சன் நாங்க போறதை நாங்க லிமிட் பண்றோம். ஒரு என்ட்ரன்ஸ் நாங்க லிமிட் பண்ணி இந்த கேட் மூலமா தான் ஒவ்வொரு பர்சனையும் நாங்க அலோவ் பண்ண போறோம். ஸோ அதுலயும் மெயின் அட்வான்டேஜ் என்னன்னா இந்த கேட் மூலமா இருக்க ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ், அதாவது இதுல கார்டு டேப் பண்ணிக்கொள்ளலாம், கார்டு ப்ரெஸ் பண்ணலாம், கார்டு டேப் பண்ணி உங்களுக்கு என்டர் ஆகலாம். மற்றபடி உங்களுக்கு தேவைன்னா இதுலேயே ஃபிங்கர் பிரிண்ட் டெர்மினலையும் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய அட்வான்டேஜ் இருக்கு, அதாவது எங்க டிவைஸ்ல. அண்ட் அது தவிர உங்களுக்கு ஃபேஸ் டெர்மினலையும் உங்களுக்கு ஈஸியா இதுல ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. அதாவது எங்களோட டிவைஸ் நீங்க டர்ன் கேட்டு நீங்க செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு தேவையான மாதிரியான டிவைஸை கனெக்ட் பண்ணி டிக் பண்ண அதாவது எனக்கு கார்டும் ஃபிங்கர் பிரிண்ட்டும் ஃபேஸ் மூணும் வேணுமா இருந்தா அதுக்குரிய நீங்க மாடலை நீங்க செலக்ட் பண்ணும்போது இந்த ஃபிங்கர் பிரிண்ட் டர்ன் கேட்டுக்குரிய டிவைஸை நீங்க ஈஸியா செலக்ட் பண்ணிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுலயும் மெயின் அட்வான்டேஜ் என்னன்னா இந்த மாதிரியான டர்ன் கேட் போடுறதுலையும் ஸ்ரீலங்காவுக்கு மாதிரியான ஒரு ரீஜனுக்கு இந்த ட்ரைபாட் டர்ன் ஸ்டைல் கேட்ன்றது ரொம்பவே ஸ்பெஷல். அதாவது ட்ரைபாட் டர்ன் ஸ்டைல் கேட்ன்றது இந்த மாதிரியான ஒரு என்ன சொல்றது 3 போல்ஸால கனெக்ட் பண்ணப்பட்ட ஒரு பேரியர் தான் இந்த ட்ரைபாட் பேரியர் கேட் நான் சொல்றோம். ஸோ ஒவ்வொரு பர்சனும் போக ஒவ்வொரு போல்ஸா டர்ன் ஆகும். ஸோ 1 by 1 தான் பர்சன் உள்ளுக்கு என்டர் ஆக முடியும். ஸோ அதனாலதான் நாங்க சொல்றோம் ஸ்ரீலங்காவுக்கு ரொம்பவே சூட்டபிளான மாடல்னு இந்த ட்ரைபாட் பேரியர். இல்லைன்னா 1 by 1 பர்சன் போக மாட்டாங்க, ஒருத்தர் கார்டு ப்ரெஸ் பண்ணிட்டு அந்த கார்டுல 2-3 பேர் போக ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த சிச்சுவேஷன் இதுல செய்ய முடியாது. ஒரு கார்டோ ஒரு ஃபிங்கரோ இல்லாட்டி ஒரு ஃபேஸ் டிடெக்ஷன் பண்ணாலும் அவருக்கு ஒருத்தருக்கு தான் மூவ் பண்ண முடியும், செகண்ட் பர்சனுக்கு மூவ் பண்ண முடியாது. ஸோ அதனாலதான் இதுக்கு ஆன்டி டெயில் கேட்டிங் சொல்ற இந்த ஃபீச்சர் இன்பில்டா இருக்க ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் தான் இந்த ட்ரைபாட் பேரியர் கேட்ல இருக்க ஸ்பெஷல் ஃபீச்சர். ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் அக்சஸிங் ஸ்பீடும் ரொம்பவே ஸ்பீட், அதாவது 35% வரைக்கும் மினிமம் 1 மினிட்டுக்குள்ள உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கும் கார்ட்ஸ்ல. அண்ட் 15% வரைக்கும் உங்களுக்கு ஃபேஸ் ரெகக்னிஷன் மூலமாகவும் பாஸ் பண்ணக்கூடிய டைம் தான் இந்த குயிக் அக்சஸிங் ஸ்பீடை பற்றி நாங்கள் மெயின்டைன் பண்றோம். அண்ட் ஆன்டி டெயில் கேட்டிங் அண்ட் இன்டோ அவுட்டோ ப்ரொமிசஸ் ரெண்டுக்கும் உங்களுக்கு கனெக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஸோ மெயின்லி நாங்கள் கார்ட் சிஸ்டமா இருந்தா அவுட்டோ ஓகே, அண்ட் ஃபேஸ் ரெகக்னிஷனா இருந்தா இண்டோ தான் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்றோம். மற்றும் எல்இடி லைட்டிங்ஸ், அதாவது நீங்க ஆத்தரைஸ் பண்ண கிரீனாகவும் அன்ஆத்தரைஸ் தான் இந்த லைட் செட்டிங் ரெட்டாகவும் மாற சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால அதுல இருக்க கன்ஃபிகரேஷன் வைஸ் உங்களுக்கு வேண்டிய மாதிரியான டிவைசஸை கண்ட்ரோல் பண்ணவும் முடிய வாய்ப்பு தான் இந்த டர்ன் ஸ்டைல் கேட்ஸ், அதாவது ட்ரைபாட் டர்ன் ஸ்டைல் கேட் தான் எங்களோட ஸ்ரீலங்கா ரீஜனுக்கு நாங்கள் ரெக்கமெண்ட் பண்றதும் அண்ட் சூட்டபிள் மாடலாகவும் நாங்கள் கருதுறோம். பிகாஸ் மெயின் ஃபீச்சர் இந்த ஆன்டி டெயில் கேட்டிங், ஒன்லி 1 person கேன் பாஸ் அட் அ டைம், அதாவது ஒரு பாஸ் மூலமா ஒருத்தர் தான் பாஸ் பண்ணக்கூடிய அட்வான்டேஜ் இந்த டிவைஸ்ல இருக்கு. ஸோ இதோட நாங்க அடுத்த பேரியர் பார்க்க போனா ஃபிளாப் பேரியர் கேட் சொல்லுவோம். ஸோ நீங்க நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸ்ல அப்படி இல்லைன்னா ஸ்பெஷல் பிளேஸ்ல நீங்க கண்டிருப்பீங்க இந்த மாதிரியான ஃபிளாப் பேரியர்ஸ். இது ரெண்டும் ஒரு பேரியரா இருக்கும். நீங்க நான் முதல்ல சொன்ன மாதிரி ஃபிங்கர் பிரிண்டா இல்லாட்டி QR கோடா இல்லாட்டி கார்ட் சிஸ்டமா இல்லாட்டி ஃபேஸ் ஏதாவது
ஒரு டிவைஸ் மூலமா சரி நீங்க ஆத்தரைஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த கேட் ஓபன் ஆயிடும். ஸோ பர்சன் பாஸ் பண்ண முடியும். ஸோ இதுல இருக்க ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, ஒருத்தர் கனெக்ட் பண்ணாலும் இந்த டோர் ரிலீஸ் ஆனாலும் 2-3 பேர் போக சான்சஸ் ட்ரை பண்ணலாம். ஸோ அதை தடுக்கிறது தான் நாங்கள் முதல்ல சொன்னது ட்ரைபாட் டர்ன்சைல் தான் சூட்டபிள்னு. ஸோ அப்படி இல்லைன்னா இல்லை பேரியகேட்ஸ் ஓகேனா ஃபிளப் பேரியர்ஸும் எங்களால் ப்ராடக்ட் ரேஞ்சில் இருக்குது. ஸோ இதே மாதிரியான டெர்மினல்ஸ் உங்களுக்கு தேவையான மாதிரி எந்த ஒரு ஃபேஸ் டெர்மினலோ ஃபிங்கர் பிரிண்ட் டெர்மினலோ இல்லாட்டி கார்ட் டெர்மினலோ உங்களுக்கு எந்த ஒரு எங்களுக்கு இருக்க ப்ராடக்ட் ரேஞ்சில் இருக்க டர்ன்சைல் கேட்டுக்கும் செலக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ அதுக்கெல்லாம் பாசிபிள் அக்சசரிஸோடு தான் எங்களோட கேட்ஸ் மாடல்ஸ் ஃபீச்சர்ஸ் நாங்கள் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. மற்றும் நாங்கள் மெயினாக பார்க்கும்போது ஃபிளப் பேரியர் இருக்க டிசைன் படி பார்க்க போனால் சிலவங்களுக்கு ஃபிளப் பேரியர்ஸ் தான் சூட்டபிள்னு சொல்லலாம். பிகாஸ் இதில் இருக்க மெயின் அட்வான்டேஜ் இதில் இருக்க 12 pairs ஆஃப் IR லைட் டிடெக்டர்ஸ் இருக்கு. ஸோ அதன் மூலமா பாசிங் கவுண்ட் டீடைல்ஸையும் எங்களுக்கு பார்த்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ நாங்கள் டர்ன்சைல் கேட்ஸ்ல ட்ரைபாட் டர்ன்சைல் பார்த்தோம். இப்போ ஃபிளப் பேரியர் பார்க்குறோம். அடுத்து ஸ்விங் பேரியர். ஸோ இந்த ஸ்விங் பேரியர்ல இருக்க மெயின் அட்வான்டேஜ் என்னன்னா, ஒரு ஃபீச்சர் இந்த பேரியர்ஸ் ரெண்டுமே நார்மலா இது ஒரு ஃபிளப் பண்ணப்படாம ஸ்விங் ஆகப்படும். அதாவது இந்த ரைட் சைடுக்கோ இல்லாட்டி லெஃப்ட் சைடுக்கோ உங்களுக்கு டர்ன் பண்ணப்படும் நீங்க மூவ் ஆகும்போது. ஸோ இதான் இருக்கு டிஃபரன்ஸ் டர்ன்சைல் கேட்ல ட்ரைபாட் டர்ன்சைலுக்கும் ஃபிளப் பேரியருக்கும் அடுத்து ஸ்விங் பேரியருக்கும் இருக்க மெயின் டிஃபரன்ஸ். ஸோ இதுலேயே நான் முதல்ல சொன்ன மாதிரி 12 pairs ஆஃப் IR சென்சர்ஸ் இந்த ரெண்டு லைன்லையும் இருக்கும். ஸோ பர்சன்ஸ் பாஸ் ஆகும்போது அதை டிடெக்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்கலி இந்த கேட் திருப்பி க்ளோஸ் ஆகிடும். பர்சன் ஒன்று பாஸ் பண்ணோடனே கேட் க்ளோஸ் பண்ணுறதுக்குரிய அட்வான்டேஜ் தான் இந்த IR லைட் டிடெக்டர்ஸ் மூலமாக நாங்கள் டெக்னாலஜி யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இதில் இருக்க நாங்கள் கம்பேரிசன் படி பார்க்க போனால் வேல்யூ சீரீஸ், ப்ரோ சீரீஸ், அல்ட்ரா சீரீஸ் இதுலேயும் 3 வகைப்படும். ஸோ அதுலேயும் உங்களுக்கு ஸ்விங் பேரியர் கேட்ஸ் 3 வகை பெற்றுக்கொள்ளலாம். ஸோ அதில் இருக்க மெயின் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஃபரன்ஸ்னு பார்த்தா அதில் இருக்க திக்னஸ் அண்ட் மெட்டீரியல் தான் டிஃபரெண்ட் ஆகப்படுது. ஸோ அல்ட்ரா சீரீஸ் பார்க்கும்போது 24 pairs இருக்க LED IR டிடெக்டர்ஸ் 24 pairs வரைக்கும் மெயின்டைன் பண்ணப்படுது. அண்ட் இன்ஃப்ராரெட் டிடெக்ஷன் சென்சிட்டிவிட்டி உங்களுக்கு ஹை லெவல்லையும் வேல்யூவில், ப்ரோ சீரீஸ்ல மிட் லெவல்லையும் அண்ட் அல்ட்ரா சீரீஸ்ல 24 ஹை லெவல்லையும் இருக்க சான்சஸ் இருக்கு. ஸோ இண்டோ அவுட்டோ வேல்யூ அண்ட் ப்ரோ ரெண்டுலையும் இருக்கும். அல்ட்ரா சீரீஸ் ஸ்பெஷலி ஃபார் இண்டோ. ஸோ இதுதான் மெயின் டிஃபரன்ஸ் இருக்க போகிற பேரியர் கேட்ஸ் சொல்யூஷன்ஸ்ல. ஸோ இந்த பேரியர் சொல்யூஷன் மெயின் அட்வான்டேஜ் என்னன்னா, உங்களுக்குரிய பிளேசஸ் அதாவது ஃபேக்டரிஸாக இருக்கலாம், ஆஃபீஸஸாக இருக்கலாம், எஜுகேஷன் சென்டர்ஸாக இருக்கலாம், ஹோட்டல்ஸ், ரெசிடென்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் பார்க்ஸ் எதுலையும் உங்களுக்கு அவங்களோட ரிக்வயர்மெண்ட்டுக்கு ஏற்றபடியான அவங்களுக்கு தேவையானபடி ட்ரைபாட் பேரியர் கேட்ஸா இல்லைன்னா ஃபிளப் பேரியர் கேட்ஸா இல்லைன்னா ஸ்விங் பேரியர் கேட்ஸான்னு டிசைட் பண்ணக்கூடிய சான்சஸும் எங்களுக்கு இருக்க ஸ்பெஷல் அட்வான்டேஜ். ஸோ மெயின்லி ஸ்ரீலங்கா ரீஜனுக்கு நாங்கள் ட்ரைபாட் பேரியர் கேட் சிஸ்டத்தை சூட்டபிள் மாடலாம் சொல்லலாம். ஸோ 1 by 1 பர்சன் ப்ராப்பர்லி எங்களுக்கு பாஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு.